17 ஆன்மீக தேர்வின் ஏணிப்படிகள் அஷ்டாவக்கிரர் மொழிகிறார். ஒரே ஒரு பூ மலர்வதனால் எந்த நந்தவனத்திற்கும் வசந்த காலம் வந்துவிடாது. வீட்டின் வெளிப்புற பளபளப்பு உட்புற உல்லாசத்தின் பிரதிபலிப்பன்று. வெளியே மகிழ்ச்சி போல் தெரிந்தாலும் வீட்டினுள் வேதனை நீடிக்கிறது. மாந்தோப்பு காற்றின் குளிர்ச்சியின் நடுவில் உள்ளத்தின் சூடு தணியவில்லை. சில துளி நீரின் துணை கொண்டு தாகம் நமக்கு அடங்குவதில்லை. கார்மேகம் இப்புறம் கர்ஜிக்க ஆழ்கடல் நெருப்பாய் கொதிக்கிறது. துறவியின் பழைய குடிசையை துக்கம் இரவும் பகலும் சூழ்கிறது. சில மணி நேரம் கண்களை மூடுதல் சமாதி நிலை ஆகிவிடாது. ஒரு பூ மலர்ந்தால் வசந்த காலம் தொடங்கிவிட்டதாக நினைப்பது ஆபத்தானது. முழு உயிரும் மலர வேண்டும். உணர்வு மையம் கமலங்களால் சூழப்பட்டிருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழ்ந்த இருண்ட பகுதிகளும் ஞான ஒளியால் நிரம்ப வேண்டும். இதுவே ஆத்மாவிற்கு வசந்த காலம். ஒரு கிரணம் இறங்கி வந்தால் சூரிய உதயமாகிவிட்டதென நினைக்காதே. ஆகவே குரு மூலமாக சீடன் பரீட்சிக்கப்படுவது கட்டாய தேவையாகிறது. நாம் இத்தனை பிறவிகளில் வாழ்க்கைகளில் அஞ்ஞான இருட்டில் மூழ்கியிருந்தோம். ஆகவே சிறிது திருப்தி உணர்வு ஏற்பட்டாலும் மோட்சத்தின் வாசலை அடைந்து விட்டதாக நினைக்கிறோம். சிறிதளவு நறுமணம் வீசினாலும் பெரிய மலர் தோட்டத்தினுள் நுழைந்து விட்டதாக கருதுகிறோம். கண்களில் கனவில் ஒளிப்பட்டாலும் சூரியோதயமாகிவிட்டதாக கருதுகிறோம். துரும்பளவு சுகம் கூட நமக்கு பெரியதாக தெரிகிறது. ஏனெனில் நாம் துன்பம் தவிர வேறெதுவும் அறிந்திருக்கவில்லை. சிறிதளவு இன்ப அதிர்வும் நம்மை ஆனந்தப்படுத்துகிறது. நாம் வாழ்ந்ததெல்லாம் நரகத்தில்தான். எனவே சுவர்க்கம் பற்றிய கனவு கூட மிகுந்த திருப்தி தருகிறது. ஆனால் இந்த போலி சுகத்திலிருந்து நம்மை எழுப்ப குரு தேவைப்படுகிறார். அவர்தான் நம்மிடம் வசந்த காலம் வருவதற்கு மேலும் நிறைய பூக்கள் மலர வேண்டும் என்று சொல்வார். அவர் நாம் ஓரிடத்தில் நின்று விடாமல் தொடர்ந்து மேற்கொண்டு முன்னேறத்து தூண்டுவார். மேலே மேலே என்று விரட்டுவார். நமது முழு வாழ்க்கையும் நறுமணத்தால் நிரம்பும் வரை, உயிரின் மூலை முடுக்கெல்லாம் ஒளி பரவும் வரை, நாமே சுயமாக ஒளிவிடத் துவங்கும் வரை அவர் நம்மை தேங்க விட மாட்டார். நமக்குள் ஒளியைத் தவிர வேறெதுவும் இல்லை என்கிற நிலை உருவாகும் போது வசந்த காலம் வந்துவிட்டதென்பதை உணரலாம். ஆகவே ஜனகர் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது அஷ்டாவக்கிரர் மௌனமாக இருந்து அதை ஒப்புக்கொண்டு விடவில்லை. அவர் ஜனகரை பரீட்சிக்கத் தொடங்கினார். நீண்ட காலமாக பட்டினியாய் இருப்பவனுக்கு உலர்ந்து போன ரொட்டி கிடைத்தாலும் விருந்தாக அவன் நினைப்பானே. அது போன்றதா ஜனகரின் நிலை? வெயிலில் அலைந்து மிகவும் களைத்து போன ஒருவன் ஏதோ மரத்தின் நிழலில், அது பேரீச்சை மர நிழலாயினும் சரி, உட்கார்ந்தால் கற்பகத்தருவின் கீழிருப்பதாக நினைக்கிறானே. அது போன்றதா ஜனகரின் நிலை? ஏனெனில் நாம் தற்காலத்தில் உணர்வதெல்லாம் கடந்த கால அனுபவத்தை அடிப்படையாக கொண்டுதான். நடந்து செல்லும் பாதையில் ஏழைக்கு ₹1 கிடைத்தால் துள்ளி குதிக்கிறான். பணக்காரனுக்கு கிடைத்தால் அலட்சியப்படுத்துகிறான். ஒரே மாதிரி மதிப்புள்ள காசுதான். ஆனால் ஏழை தனது கடந்த காலத்தாலும் பணக்காரன் தனது கடந்த காலத்தாலும் அக்காசை மதிப்பிடுவதால் வெவ்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள். பணக்காரனிடம் ஏற்கனவே செல்வம் குவிந்துள்ளது. ₹1 சேர்வதால் அவனது செல்வ நிலையில் மாறுதல் இல்லை. ஏழையிடமோ ஒரு காசு கூட கிடையாது. ₹1 கிடைத்தாலும் பெரிய சொத்து கிடைத்தது போல் உணர்கிறான். ரூபாயின் மதிப்பில் மாறுதல் இல்லையெனினும் நமது கண்ணோட்டம் ஒப்பிட்டு முறையிலும் எதையாவது சார்ந்துமே உள்ளது. ஒரு மாஜி மகாராஜா தனது சுயசரிதையில் ஒரு சம்பவம் குறிப்பிடுகிறார்.
புதிதாக ஒருவனை வேலைக்கு நியமித்திருந்தார். அவனை கூப்பிட்டு படிக்கும் எச்சில் துப்பும் பாத்திரம் கொண்டு வரச் சொன்னால் அவனுக்கு புரியவில்லை. அந்த அறையின் மூலையில்தான் அது இருந்தது. தங்கத்தால் செய்யப்பட்டு இரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்த அப்பாத்திரத்தை புதிய வேலைக்காரன் எச்சில் துப்பவே அது வைக்கப்பட்டுள்ளது என்று கற்பனை செய்திருக்க முடியாது. மன்னர் கேட்டார், நான் சொன்னது புரியவா இல்லை? அதோ மூலையில் இருக்கும் தங்க பாத்திரத்தை கொண்டு வா. உள்ளே வேலைக்காரன் பாத்திரத்தின் அருகே சென்று பார்வையை செலுத்தினான். உடனே முகத்தை சுழித்து கொண்டு, கொஞ்சம் பொறுங்கள் எஜமான், எந்த மடையனோ இந்த பாத்திரத்தில் எச்சில் துப்பி அசிங்கப்படுத்தி இருக்கிறான். தோட்டியை கூப்பிட்டு சுத்தம் செய்ய சொல்கிறேன் என்றான். எச்சில் துப்ப ஒரு பாத்திரம் வைத்துக் கொள்ளும் வழக்கம் ஓர் ஏழைக்கு இருக்க முடியாது. அவன் எங்கு வேண்டுமானாலும் எச்சில் துப்புவான். பூமி அனைத்தும் அவனுக்கு பழக்கம்தான். நாம் நமது அனுபவத்தால் எதையும் நிறுத்து அளந்து பார்க்கிறோம். வாழ்க்கை குறித்து நாம் சொல்லும் விளக்கமெல்லாம் நம்முள்ளே இருந்துதான் வருகிறது. ஜனகரின் அனுபவமும் கடந்த கால அனுபவங்களின் விளைவோ என்று அஷ்டாவக்கிரருக்கு சந்தேகம், கவலை. பூவே பார்த்திராதவன், பாலை நிலத்துவாசி, ஒரு பூ மலர்ந்ததுமே வசந்த காலம் வந்துவிட்டதாக நினைக்கக்கூடும். அவனுக்குள் இருக்கும் பசி, ஏக்கம் அவனை ஏமாற்றி இருக்கலாம். இப்படித்தானே கானல் நீர் தெரிகிறது. பாலைவனத்தில் வழி தவறி அலைபவன் மணிக்கணக்காக தாகத்தை தணித்து கொள்ள முடியாத போது கானல் நீர் தோன்றுகிறது. இதே மனிதனுக்கு தாகம் இல்லாத போது, கையில் தண்ணீர் நிரம்பிய போத்தலும் குடுவையும் இருக்கும்போது, தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கும் வசதி இருக்கும்போது கானல் நீர் கண்ணில் தட்டுப்படாது. ஆனால் தண்ணீரும் உணவும் கிடைக்காவிடில் அவன் பிரமைகளுக்கு ஆளாகிறான். அப்போது கிரணங்களின் மாயையால் சற்று தொலைவில் பசுந்திடல் ஒன்று அவன் கண்களுக்கு தென்படுகிறது. தாகம் காரணமாக இக்காட்சி வலுப்படுகிறது. தாகத்தால் எது இல்லையோ அதை காணும் பிரமையை உண்டாகிறது. கனவு நிஜம் போல் உருவெடுக்கிறது. தாகமுள்ளவனுக்கு கானல் நீரின் பிரமை உண்டாகிறது. பயந்தவனுக்கு கயிற்றில் பாம்பு தெரிகிறது. பாம்பு கயிற்றில் இல்லை, நமது பயத்தில் உள்ளது. பாம்பை அடிக்கடி பார்க்க நேர்ந்தால், பாம்பை பற்றிய பயங்கள் உயிரில் ஊடுருவியிருந்தால், கயிற்றில் பாம்பு தெரிவதில் வியப்பில்லை. பார்ப்பவரின் கண்களும் அவரது பயமும் கயிற்றில் பாம்பை உருவத்தை ஏற்றுகின்றன. ஆகவே அஷ்டாவக்கிரர் விசாரணை செய்கிறார். ஜனகரை பொறுத்தவரையில் நிஜமாகவே சூரியோதயம் ஏற்பட்டு விட்டதா, அல்லது இத்தனை காலம் இருட்டில் இருந்ததால் ஒளி வீசுவதாக கனவு காண்கிறாரா என குரு அறிய விரும்புகிறார். இன்னொரு விஷயம், ஒருவனுக்கு அனுபவத்தில் தெரியும் விஷயம் அவன் வரையில் உண்மைதான். நான் அறிந்துள்ளவை என் வரையில் உண்மையே. உன்னிடம் சொல்லும்போது அது பொய்யாக மாறத் தொடங்குகிறது. உண்மை என்று சொன்னதுமே அது பொய்யாக மாறக்கூடும். நான் அறிந்ததை எனக்குள்ளேயே வைத்திருக்கும் வரை அது உண்மையாக இருக்கும். ஏனெனில் நான் அறிந்தது என் அனுபவத்தின் விளைவு, நான் நேரில் கண்டது. அதை உன்னிடம் சொல்ல வார்த்தைகளை அடுக்கிய போது, வாக்கியம் அமைத்த போது, உனக்கு தெரிவித்த போது அது பொய்யாக உருவெடுக்கத் தொடங்கிவிட்டது. சொல்ல முடியாததை, நிசப்தத்தை நான் சொற்களில் கட்டிய போதே அது மிகவும் சேதமடைந்து விட்டது. பறந்து விரிந்த ஒன்றை சிறிய முற்றத்துக்குள் இறக்க முயன்ற போது எவ்வளவோ விட்டு போனது. விடியலின் புத்துணர்வை சொற்கள் என்னும் பேழையில் அடைக்க முயன்ற போது பெரும் பகுதி வீணாகிவிட்டது. விடியலில் சூரியன் உதிக்கும் போது துள்ளி விழும் கிரணங்கள் பசுமையான மரங்களை கடந்து செல்கையில் மரங்கள் போதை போல் தள்ளாடுகின்றன.
காலை இளங்காற்று ஆனந்தமாக ஆடித்து திரிகிறது. கலகலவெனச் சிரிக்கிறது. இவை அனைத்தையும் ஒரு சிறு பெட்டியில் அடைத்துவிடு. நீ போய் மரங்களில் இலைகள் சல்லடை போல் சலித்து பூமியில் விழுகின்ற சூரிய கிரணங்களையும் இலைகளை அசைந்து தாடச் செய்த காற்றினையும் எங்கும் பரவியுள்ள நறுமணத்தையும் விடியலின் புத்தம் புதிய இனிமையையும் ஒரு பெட்டியில் அடைந்து கொண்டு வா. ஓரிடத்தில் அமர்ந்து பெட்டியை திறந்தால் உள்ளே காலியாக தெரியும். அதிலிருந்து சிறிதளவு நறுமணம் மட்டும் எழலாம். ஆனால் ஒளியை, காற்றை எப்படி கட்டி போடுவாய்? பெட்டியில் மிஞ்சும் நறுமணம் விரைவில் நாற்றம் அடிக்கும். அறியப்பட வேண்டியது எதுவோ அதை சூனியத்தில் மௌன நிலையில் ஆழ்ந்த அமைதியில் அறிந்து கொள்ளலாம். அதை வார்த்தைகளில் வெளியிட்டால் தாறுமாறாகிவிடும். அது மட்டுமின்றி வார்த்தைகளை உபயோகித்தால் உண்மையில் பாதி செத்துவிடும். மீதி மிஞ்சி நிற்பது கூட பேசுபவரின் திறமையை பொறுத்தது. ஆகவே உலகில் ஞானியர்கள் நிறைய உண்டு. சத்குருக்களின் எண்ணிக்கைதான் குறைவு. சத்குருவின் கடமை கூடுதலானது, சிரமமானது. அவர் எதை அறிந்து கொண்டாரோ அதை உன்னிடம் திறம்படச் சொல்லி அவர் அறிந்த சத்தியத்தில் கொஞ்சமாவது உனக்கு கிடைக்கச் செய்வதே சத்குருவின் பணி. புத்தரிடம் ஒருவர் கேட்டார், உங்களிடம் 10,000 பிட்சுகள் உள்ளனர். தங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணித்துள்ளனர். ஆன்மீக பயிற்சி முடித்துள்ளனர். சிலர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் எத்தனை பேர் புத்தர் நிலையை, புத்தத்துவத்தை அடைந்துள்ளனர்? அதற்கு புத்தர், இவர்களில் பலர் புத்த நிலையை அடைந்து விட்டனர். பலர் அந்நிலையை எட்டி வருகிறார்கள். மேலும் சிலர் அதற்கான பாதையில் முன்னேறி வருகிறார்கள். அதாவது சிலர் புறப்பட்டு விட்டார்கள். சிலர் சேருமிடத்தை நெருங்கிக் கொண்டார்கள். மேலும் சிலர் இலக்கை அடைந்தும் விட்டார்கள். கேள்வி கேட்டவனுக்கு இந்த பதிலால் திருப்தி ஏற்படவில்லை. அவன் தொடர்ந்தான், இவர்களில் யாரும் உங்களைப் போல் தேஜஸாக தெரியவில்லையே. புத்தர் சிரித்தார். புத்த நிலையை அடைந்து விட்டால் அதை வெளிப்படுத்தினால்தான் தெரிய வரும். தான் அறிந்த பௌத்தத்தை வெளியே சொல்ல வேண்டும். அதை முரள வேண்டும். பாட்டாக ஏற்ற வேண்டும். யாப்பு சீர்களில் பிணைக்க வேண்டும். மற்றவர்களிடம் புத்தத்தை சேர்ப்பிக்காத வரையிலும், அது பற்றி உரையாடல் நிகழ்த்தாத வரையிலும் ஒருவர் புத்த நிலையை அடைந்துள்ளதை எப்படி கண்டுபிடிப்பது? நான் உயிருடன் இருக்கும் வரையிலும் என் இந்த சீடர்கள் பேச மாட்டார்கள். நீங்கள் இருக்கும்போது உங்கள் முன்னிலையில் நாங்கள் பேசுவதற்கு என்ன உள்ளது என்று கேட்பார்கள். இவர்களில் பலர் புத்த நிலையை அடைந்து விட்டார்கள். ஆனால் பிரசங்கம் செய்ய மாட்டார்கள். ஏனெனில் பேசுதல் என்பது தனி வகையான திறமையாகும். ஒன்றை பெறுதல் என்பதும் அதை பற்றி பேசுதல் என்பதும் வெவ்வேறானவை. ஞானம் பெற்றவரை ஜைன மத சாஸ்திரங்கள் கேவலி அல்லது ஜின் என்று கூறுகின்றன. ஞான விளக்கம் தருபவர்கள் தீர்த்தங்கர் எனப்படுகின்றனர். கேவலிகள் ஆயிரக்கணக்கில் உள்ளனர். தீர்த்தங்கர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். தீர்த்தம் என்றால் படித்துறை என்று சமண மதத்தில் பொருள். தீர்த்தங்கர் என்றால் படித்துறையை அமைப்பவர் என்று பொருள். அவர்கள் கரை அமைத்து படகு கட்டி மற்றவர்களை அதில் அமர வைத்து அக்கரைக்கு கொண்டு செல்பவர்கள். அவரும் நீந்தி கரையை கடக்க வல்லவர். மற்றவர்களும் சம்சாரக் கடலை கடக்கச் செய்கிறார். ஒன்றை நினைவில் வை, தீர்த்தங்கராயினும் சத்குருவாயினும் தமது ஆன்மீக அனுபவத்தை சொற்களால் வடிக்கும் போது அதன் உண்மை தன்மை தேயத் தொடங்குகிறது. அதில் ஓர் அம்சம் உடனே உயிரிழக்கிறது. மீதிதான் கேட்பவனுக்கு போய்த்து சேருகிறது. அதன் அளவென்ன என்பது கேட்பவனின் கிரகிக்கும் தன்மையைத்தான் பொறுத்தது. முதல் கட்டம், பேசுபவன் தனக்குள் எவ்வளவு விஷயம் நிரப்பிக் கொள்ள முடிகிறது என்பது. இரண்டாம் கட்டம், அதை பேசும்போது அதில் எவ்வளவு தேய்மானம் என்பது.
மூன்றாம் கட்டம் வந்து சேர்ந்ததிலும் எந்த அளவிற்கு கிரகிக்க முடியும் என்பது, நீ எந்த அளவு புரிந்தேற்க முடியும் என்பது, நீ உன் மனக்கதவை எவ்வளவு திறந்து வைத்திருக்கிறாய் என்பதை பொறுத்தது. ஒரு சமயத்தில் ஒரே உபதேசம் கேட்கும் ஒவ்வொருவரது மனமும் வெவ்வேறு விகிதத்தில் தான் அதை உள்ளிழுக்கும். உன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் ஒருவன் அதிக அளவில் மனத்தை திறந்து வைக்கக்கூடும். அவன் உணர்ச்சி மேலிட்டால் நெகிழ்ந்து காணப்படுவான். அதை பார்க்கும் நீ இவனுக்கு பைத்தியமா என்று வியப்பாய். உன்னை விட அதிகமாக அவன் மனத்தை திறந்ததுதான் காரணம். அவனது இதயத்தை உபதேசம் தொட்டிருக்கும். உன்னை பொறுத்தவரையில் அதே பேச்சு உன் தலையை தொட்டுவிட்டு நீங்கி போயிருக்கும். நீ காதில் விழுந்த சொற்களின் கணக்கு போட்டு கொண்டிருந்தாய். அவன் விஷயத்தில் சொற்கள் அவனது உள்ளத்தின் ஆழத்தை தொட்டுவிட்டன. ஆகவே ஞானம் பெறுவது நீ உன்னை மனத்தை, இதயத்தை திறந்து வைக்கிறாயா என்பதை பொறுத்துள்ளது. அப்பொழுதும் அந்த பேருண்மையின் ஒரு பாகம் சேதம் அடையவே செய்யும். சொற்களை கடந்த ஒன்றை சொற்களால் கட்ட முயல்வதால் இப்படி நேருகிறது. இதனால் நீ சொற்களிலிருந்து சொற்களை கடந்த ஒன்றை சலித்தெடுக்க நேரிடும். சொற்களிலிருந்து அர்த்தத்தை பிரித்தெடுக்க வேண்டும். சொல்லின் எல்லையை உடைத்தெறிய வேண்டும். எல்லையற்ற ஒன்றை சொற்களில் இருந்து வீடுபட வைக்க வேண்டும். எல்லையற்ற பரம்பொருளாகிய பட்சியை சொற்களெனும் கூட்டில் வைத்து உன்னிடம் தருகிறேன். அவ்வாறு நான் யாரிடமெல்லாம் தருகிறேனோ அவர்களில் பலர் கூட்டின் அழகிலேயே மயங்கி நிற்பர். பட்சியை மறந்து விடுவர். கூண்டை பத்திரமாக தலையில் வைத்து எடுத்துச் செல்வார்கள். அவர்களுக்கு பட்சியின் நினைவு வராது. பட்சியை அடையாளம் காணக்கூட அவர்களால் முடியாது. கூண்டை தருவது எனது எண்ணம் அல்ல. அதனுள் உயிர் துடிப்புடன் இருக்கும் பட்சிக்காக கூண்டையும் சேர்த்து தந்தேன். பட்சியை உன்னிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கவே கூண்டை தயார் செய்தேன். இல்லாவிடில் பட்சி என் கையிலிருந்து பறந்துவிடும். உன்னை ஒரு காலத்திலும் அடையாது. சொற்களும் சாஸ்திரங்களும் அந்த கூண்டு. சித்தாந்தம், கோட்பாடு, மொழிநடை அந்த கூண்டு. அது முடிந்த அளவிற்கு அழகாக தயார் செய்யப்படுகிறது. ஏனென்றால் அப்பொழுதுதான் கூண்டின் அழகால் கவரப்பட்டு அதன் உள்ளே நுழைய ஆசைப்படுவாய். உனக்கு அதற்கான தாகம் ஏற்படும். பலர் கூண்டை அப்படியே வைத்திருப்பார்கள். அவர்கள் பண்டிதர்களாக ஆவார்கள். அவர்கள் நான் சொல்வதையே திருப்பிச் சொல்வார்கள். அவர்கள் எனது கூண்டை எடுத்து கொண்டு திரிவார்கள். இந்த கூண்டு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று மற்றவர்களிடம் காட்டுவார்கள். எவ்வளவு அருமையான தத்துவம், உயர்ந்த கோட்பாடு. இதயத்தை தொடும் கருத்து, கவர்ச்சியான பேச்சு, மனத்தை எப்படி ஈர்க்கிறது, எப்படிப்பட்ட தயாரிப்பு, வண்ணங்கள் தீட்டப்பட்டது, வானவில் போன்றது என்றெல்லாம் கூண்டை தான் புகழ்வார்கள். கொடுக்க வந்தது கூண்டை அல்ல என்பதை மறந்து விடுவார்கள். சிலர் மட்டுமே கூண்டினுள் உள்ள பட்சியை அடையாளம் காண்பார்கள். ஆனால் அதை கூண்டிலிருந்து விடுவிக்க இயலாதவர்களாக இருப்பார்கள். நீண்ட நாள் கூண்டிலேயே இருந்தால் பட்சி தனது பறக்கும் ஆற்றலை இழந்து விடக்கூடும். என்னிடமிருந்து சப்தம் கிடைத்தால் தாமதம் செய்யாமல் அதை நிசப்தமாக ஆக்கிக் கொள்ளவும். நீ என்னிடமிருந்து என்ன கேட்கிறாயோ அதை தாமதிக்காமல் தியான நிலைக்கு மாற்று. தாமதம் செய்தால் பலன் கிடைப்பது கடினமாகிவிடும். நான் கூறுவதை கேள். தியானத்தில் ஈடுபட்டு உன்னை விடுவித்துக் கொள். உன் கையில் கூண்டை கொடுக்கிறேன். நீ அப்படியே நின்று விடாதே. கூண்டை கையில் எடுத்ததும் கதவை திறந்துவிடு. பட்சியை விடுதலை செய்துவிடு. நீ தாமதம் செய்தால் நாளை அல்லது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றால் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்த பிறகு வசதிப்படும் போது
வாய்ப்பு ஏற்படும் போது அர்த்தம் பார்க்கலாம். இப்போது என்ன அவசரம் என்று தள்ளி கொண்டே போனால் அதற்குள் அர்த்தம் செத்து போயிருக்கும். வார்த்தைகள் மட்டுமே மிஞ்சி இருக்கும். நீ பட்சியை விடுவிக்காவிடில் அதுவும் மரித்து போகும். பிறகு கூண்டை திறந்தால் பிணம்தான் மிஞ்சி இருக்கும். உயிர் புறப்பட்டு போயிருக்கும். ஏனெனில் அந்த உயிர் எல்லையற்றதற்கு சொந்தமானது, சூன்யத்திற்கு சொந்தமானது, ஆகாயத்தினுடையது. அந்த பட்சி கூண்டில் வாழ்வதற்காக உண்டாகவில்லை. உடல் கூண்டில் கிடக்கும். உயிர் என்னும் பட்சி பறந்து போய்விடும். மிஞ்சிய உடலுக்கு நீ எவ்வளவு உபசாரம் செய்தாலும் உயிர் திரும்பி வராது. இப்படித்தான் நீ கோயில்களிலும் பிற வழிபாட்டு தலங்களிலும் செத்த பட்சிக்கு பூஜை செய்து வருகிறாய். இனி உயிரை நிரப்ப முடியாது. அதற்கான வாய்ப்பை தவறவிட்டாய். சத்குருவிடமிருந்து உபதேசம் கிடைத்ததும் அதை உடனே திறந்து பார். ஒரு நிமிடம் தாமதிப்பது கூட ஆபத்தானது. உபதேசம் சூடாக இருக்கையிலேயே அதன் வெப்பம் நீங்குவதற்கு முன்னரே திறந்து பார். நான் உனக்கு தருவது சூடானது, புத்தம் புதியது. அதை வாங்கிக் கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாதே. அதை ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்காதே. வசதிப்படும் போது திறந்து எடுத்து கொள்ளலாம் என நினைக்காதே. அது உயிரோட்டத்தை, உஷ்ணத்தை இழந்துவிடும். உயிர் பறவை வெளியேறிவிட உடல் மட்டும் மிஞ்சி கிடக்கும். இப்படி கிடக்கின்ற உடல்களின் பெயர்தான் சாஸ்திரங்கள். பிறகு நீ கீதை, பைபிள் முதலிய நூல்களை தலையில் தூக்கி வைத்துக்கொள். அவற்றை கணக்கு வழக்கில்லாமல் பூஜை செய், பூதூவு, அர்ச்சனை செய். எல்லாம் வீணாகிவிடும். ஒரு பயனும் விளையாது. பிறகு வழி என்ன? சத்குரு பேசுவதை உடனுக்குடன் திறந்து அறி. நான் பேச பேச நீ திறந்து கொண்டே செல். நீ சொற்களில் அதிகமாக சிக்கிக் கொள்ளாதே. நீ அர்த்தத்தை விடுவித்துக் கொண்டே செல். நீ பூக்களின் அழகில் மாட்டிக்கொள்ளாதே. நறுமணத்தை விடுவித்துக் கொண்டே செல். நீ கூண்டை மறந்துவிடு. நீ என்னோடு சேர்ந்து ஆகாயத்தில் பற. நீ வேண்டுவது உனக்கு நிறைய கிடைக்கும். இல்லாவிடில் உயிரோட்டமுள்ள எதுவும் உனக்கு கிடைக்காது. என்னிடம் கேட்டதை இன்னொருவரிடம் நீ சொன்னால் அது செத்ததை விட மோசமான நிலையாக இருக்கும். அழுகிய பிணமாக இருக்கும். அப்படித்தான் ஆனது. சம்பிரதாயங்கள் அப்படித்தான் உருவாகின்றன. நான் சொன்னதை நீ பிறருக்கு சொல்லி தலைமுறை தலைமுறையாக கைமாறிச் செல்கிறது. இந்த நீண்ட இடைவெளியில் கிடைப்பது அழுகிய பிணம். ஆகவேதான் மதங்கள் நாற்றம் அடிக்கின்றன. மதங்களின் பெயரால் எண்ணற்ற கொலைகள் நிகழ்கின்றன. மதங்களின் காரணமாக உலகத்தில் அன்பு பரவவில்லை. வெறுப்பும் பகைமையுமே பரவியது. மதங்களால் போராட்டம் விளைந்தது. கொலைகள் நடந்தன. போர்கள் மூண்டன. பிரார்த்தனை உணர்வு ஊடுருவவில்லை. கடவுளின் இல்லக் கதவுகள் திறக்கவில்லை. மதங்களின் மூலம் சாத்தானின் சக்தி அதிகரித்தது. கடவுளின் சக்தி விருத்தியடையவில்லை. ஏனெனில் நீ மதம் என்று அழைப்பது அழுகிய பிணநிலையில் உள்ள அமைப்பைத்தான். அஷ்டாவக்கிரர் மீண்டும் மீண்டும் ஜனகரை தட்டி கேட்கிறார். குரு ஞானம் அருளும் போது உன்வரை அது உயிருடன் வந்து சேர்ந்ததா? அது உயிரோட்டத்துடன் உள்ளதா? சூடு குறையாமல் ஆறி போகாமல் கிடைத்ததா? நீ கூண்டை சரியாக திறந்தாயா? சொற்றுவையால் சலனமடையாமல் இருந்தாயா என்றெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். இந்த ஜனகர் ஒருவேளை கூண்டை அசைத்து பார்ப்பதுடன் நின்று விடுகிறாரா? அதற்குள் பட்சியும் இருக்கிறதா? உயிர் உள்ள பட்சியா? அந்த உயிருள்ள பட்சியை விடுவிக்க ஜனகர் முயன்றாரா? அல்லது வார்த்தை ஜாலங்களில் சிக்கிக் கொண்டு விட்டாரா? ஏனெனில் அஷ்டாவக்கிரர் சொன்னதையே ஜனகர் திருப்பிச் சொல்லியிருக்கிறார். கூடுதலாக ஆச்சரியம் என்று சேர்த்து கொண்டார். ஜனகர் பேசியதுக்குரியது கூறலா? இயந்திரம் போன்ற ஞாபக சக்தியின் விளைவா? உண்மையாகவே இவருக்கு ஞானம் ஏற்பட்டு விட்டதா அல்லது சும்மா சொல்கிறாரா? அஷ்டாவக்கிரர்
எல்லா பக்கங்களிலிருந்தும் துருவி பார்க்கிறார். அவருடைய சோதனை கேள்விகளில் கருணையும் உள்ளது, கடுமையும் உள்ளது. ஜனகரின் பேச்சில் பெருமிதம் தெரிந்ததால் அஷ்டாவக்கிரர் கடுமையை வெளிப்படுத்துகிறார். ஆனால் உடனே ஆராயாவிடில் காலதாமதம் ஏற்பட்டால் ஜனகரை சோதிப்பதில் அர்த்தம் இருக்காது. ஆகவே தான் சொன்னது ஜனகரின் இதயத்தை சென்றடைந்து விட்டதா என்று புத்தம் புதிதாக பரீட்சை செய்கிறார். அவரது உடலின் தசை, இரத்தம் என்ற ஒவ்வொரு பாகத்திலும் ஊடுருவி உள்ளதா என்று அறிய விரும்புகிறார். அது உயிரின் அம்சமாக மாறிவிட்டதா, வாழ்வின் ஒரு பாகமாக ஆகிவிட்டதா, புத்தி அளவில் மட்டும் பரவியுள்ளதா? நீ எங்கே இருந்து பேசுகிறாய்? ஞானம் உன்னுள் கலந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறாயா, அல்லது என் பேச்சை கேட்டதால் அதையே திருப்பி ஒப்பிக்கிறாயா? நீ மனிதனா, கிராம்ஃபோன் இசை தட்டா? இந்த ஆபத்து இருக்கத்தான் செய்கிறது. ஏனெனில் சத்குருவின் பேச்சில் காணப்படும் சிறப்பு அதன் இனிமை எனலாம். அதை நம்ப வேண்டும் என்னும் அளவிற்கு குருவின் பேச்சு இனிக்கும். அதுதான் ஆபத்து. சத்தியமான ஒன்றை நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்பது தவறான அணுகுமுறை. நம்பிக்கை பொய்த்து விடுவதுண்டு. நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன், அருமையான விஷயம். நீ அதில் மயங்குகிறாய். சொல்கின்றவர் பிரியமானவர், விஷயம் அருமையானது. ஆகவே அது பொய்யாக இருக்க முடியாது. ஆகவே நீ விவாதிக்கவில்லை, தர்க்கம் செய்யவில்லை, எதுவும் பேசாமல் ஒப்புக்கு கொண்டு விட்டாய். நீயாக ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டாய். அதன் ஆதரவில் வசிக்க தொடங்கினாய். அது பொய்யான ஆதரவு. நான் சொன்ன விஷயம் உண்மைதான். ஆனால் நீ அதை நம்பிக்கையின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டதால் அது மதிப்பு இழந்துவிட்டது. சிரத்தையின் அடிப்படையில் அணுகியிருக்க வேண்டும். சிரத்தைக்கும் நம்பிக்கைக்கும் இடையே என்ன வேறுபாடு? எந்த சுய அனுபவமும் இல்லாமல், சாட்சியம் இல்லாமல் பிறர் கூறுவதை ஒப்புக்கொள்வது நம்பிக்கையின் பார்ப்பட்டது. நமது அனுபவம் என்ற உரைகளில் உரசி பார்த்த பிறகு பிறர் சொல்வதை ஏற்பது சிரத்தை எனப்படும். சிரத்தை சொந்த அனுபவத்தை குறிக்கிறது. நம்பிக்கை பிறரது அனுபவத்தை சார்ந்தது. ஆகவே அதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜனகரின் அறிவிப்பின் அடிப்படை எது? நம்பிக்கையா, சிரத்தையா? இதை உரசி மதிப்பிட அஷ்டாவக்கிரர் விரும்புகிறார். இவ்வுலகம் பரலோகம் இரண்டிலும் கிடைக்கின்ற போகங்களை விரும்பாதவனாகவும், நிரந்தரமானது நிரந்தரமற்றது பற்றி விவேகம் உள்ளவனாகவும், மோட்சத்தை நாடுபவளாகவும் உள்ளவன். அவனும் மோட்சம் என்றால் பயப்படுவது ஆச்சரியமான விஷயமாகும். இது அற்புதமான சூத்திரம். மோட்சத்தினிடம் பயமா? சுதந்திர நிலையிடம் பயமா? நாம் எல்லோருமே சுதந்திரத்தை தானே விரும்புகிறோம். சுதந்திரம் என்பது மோட்சம்தானே? அப்படி இல்லை. அஷ்டாவக்கிரர் சொல்வது நுணுக்கமானது. இவ்வுலகில் மிக குறைவான மக்களே உண்மையில் சுதந்திரத்தை விரும்புகிறார்கள். 100 பேரில் 99 பேர் சுதந்திரம் பற்றி பேசுவார்கள். ஆனால் சுதந்திரம் அடைய விரும்ப மாட்டார்கள். அடிமை நிலையில் பாதுகாப்பு அதிகம். சுதந்திரமாக இருப்பதில் ஆபத்து உண்டு. ஆகவே மக்கள் ஓர் அடிமைத்தனத்திலிருந்து வேறோர் அடிமைத்தனத்திற்கு மாறிச் செல்கிறார்கள். உதாரணத்திற்கு முதலாளித்துவத்திலிருந்து பொது உடைமைக்கு போகிறார்கள். பாதுகாப்பு உணர்வு ஏற்படாததால் சாதாரண சுதந்திரமே பயம் தருகிறது. மோட்சமோ பரம சுதந்திர நிலை. அதனிடம் அதிக பயம் உண்டாவது இயற்கைதானே. அஷ்டாவக்கிரர் சொன்னதை 5000 ஆண்டுகள் கழித்து மேற்கத்திய மனத்தத்துவ சாஸ்திரம் இப்பொழுது புரிந்து கொண்டு வருகிறது. அங்கு புகழ்பெற்ற மனத்தத்துவ நிபுணரான எரிக் ஃபார்ம் இந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய ஆராய்ச்சிகள் செய்துள்ளார். ஃபியர் ஆஃப் ஃப்ரீடம், சுதந்திரம் குறித்த பயம் என்று தலைப்பிட்டுள்ளார்.
நம்மை யாராவது அடக்கி வைத்தால், யாருடைய மேற்பார்வையின் கீழாவது இருந்தால் நல்லதென நினைக்கிறோம். ஆகவேதான் நம்மை பலர் கட்டி போடுகிறார்கள். ஆனால் கட்டுப்பட விரும்பாதவனை யாரும் கட்டி போட முடியாது. உனக்கு முதலில் கட்டுப்படும் விருப்பம் எழுகிறது. கட்டி போடுபவன் பிறகுதான் வருகிறான். முதலில் தேவை, பிறகு பூர்த்தி. யாராவது என்னை கட்டி போடுங்கள் என்று நீ கூவுவதால் அதற்கான ஆள் லட்சக்கணக்கில் என்னிடம் பலர் வந்து, நாங்கள் பலமாக கட்டப்பட்டிருக்கிறோம், மனைவி குழந்தைகள் எங்களை கட்டி போட்டு விட்டார்களே என்று புலம்புகிறார்கள். ஆனால் முதலில் நீ ஏன் ஒப்புக்கொண்டாய்? கணக்கானவர்கள் உன்னை துரத்தினாலும் உன் விருப்பத்தை மீறி யார் உன்னை அடக்க முடியும்? யாராவது அடிமைப்படுத்த வந்தால் நீ ஓடி போக வேண்டியதுதானே? வீட்டில் நெருப்பு பிடித்தால் நீ அப்போது வீட்டின் உள்ளே இருந்தால் மக்கள் உன்னிடம் வீட்டிலேயே இரு, பெரிய ஆபத்து வராது என்று சொன்னாலும் உன்னால் உட்கார்ந்திருக்க முடியாது. போதும் உங்கள் உபதேசம், நான் இதோ கிளம்பி விட்டேன், நீங்கள் வேண்டுமானால் உள்ளே போய் உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே பாய்ந்தோடுவாய் அல்லவா? அப்போது உன்னை எதுவும் கட்டி போட்டதாக தெரியவில்லையே. மனைவியால் சுதந்திரம் போய்விட்டதாக கூறுகிறாய். வேடிக்கை என்னவென்றால், அவள் இறந்து போனால் கூடிய விரைவிலேயே நீ இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு விடுவாய். இறந்த மனைவியை உன்னால் அதிக நாள் நினைவில் வைத்திருக்க முடியாது. மனத்தில் புதிதாக இனிய கற்பனைகள் தோன்றும். எல்லா பெண்களும் ஒன்று போலவாயிருப்பார்கள். இதுவரை என்னுடன் வாழ்ந்தவள் துஷ்டை, அது என் தலைவிதி. மீதி பெண்களுமா துஷ்டையாக இருப்பார்கள்? உலகில் குணவதிகளும் உண்டுதானே? இறந்து போன என் மனைவியைத் தவிர உலகில் மீதி பெண்கள் எல்லோருமே நல்லவர்கள்தான். அவர்களில் ஒருத்தி கிடைத்து மணந்து கொண்டால் வாழ்க்கை சுகமாக கழியும். இவ்வாறெல்லாம் நினைப்பாய். நீ பெண் தேடுவாய். நீ மறுபடியும் கட்டில் மாட்டிக்கொள்ள அதிக காலம் பிடிக்காது. பிறகு நான் கட்டி போடப்பட்டு விட்டேனே என்று கூக்குரலிடுவாய். நீதான் உன்னை கட்டும் தலைகளை தயாரிக்கிறாய். கட்டுப்பாடு ஏதுமின்றி வாழ மிகுந்த தைரியம் வேண்டும். கட்டுப்பாடுகள் இல்லாத நிலையில் பாதுகாப்பும் இருக்காது. நாளைய பொழுது எப்படி இருக்கும் என தெரியாது. மனைவி ஒருத்தியை தேர்ந்தெடுப்பது எதற்காக? நாளைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும் என்றுதானே. நாளை உனக்கு காம உணர்வு மேலிட்டால் திருப்தி செய்வது யார்? மனைவியை தேர்ந்தெடுத்துள்ளாய். அவள் நாளையும் உன்னுடன் இருப்பாள். மனைவியும் கணவனை தேடிக் கொண்டு விட்டாள். இல்லாவிடில் எதிர்காலத்தில் அவளுக்கு என்ன பாதுகாப்பு உள்ளது? உணவு, வீடு, உடை, அலங்கார பொருள்கள் யார் தருவார்? இவ்வாறு ஒவ்வொருவரும் நாளைக்கு மறுநாள் என்று எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு செய்து கொண்டு விட்டார்கள். அந்த பாதுகாப்பெனும் தலையில் கட்டப்பட்டு விட்டனர். நீ வீடு கட்டிவிட்டாய். வங்கி கணக்கில் கணிசமாக பணம் சேர்த்து விட்டாய். சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொண்டாய். பிறகு நீ கட்டி போடப்பட்டு விட்டதாக புகார் செய்கிறாய். ஆனால் உன்னை யார் கட்டி போட்டது? கட்டுப்பட்டிருப்பதில் பாதுகாப்பு என்று நீயேதான் விலங்கை மாட்டிக்கொண்டாய். எதிர்காலத்தில் நோய் வந்தால் என்ன செய்வது? இறக்கும் நிலையில் இருந்தால் என்ன ஆகும்? முகமதுவின் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி. நாள் முழுதும் அவருக்கு என்ன வருமானம் கிடைக்கிறதோ அதில் உணவிற்கான செலவு போக மீதியை மாலையில் ஏழைகளுக்கு தானம் செய்துவிட்டு இரவில் பிச்சைக்காரனின் நிலையில் தூங்குவார். வாழ்க்கை முழுதும் அவர் இம்மாதிரியே செய்து வந்தார். ஒரு நாள் அவர் இறக்கும் நிலையில் இருந்தார். அவர் மனைவி 5 தங்க காசுகள், அராபிய நாணயமாகிய தீனார் தனியாக எடுத்து வைத்து விட்டாள். அவசரத்திற்கு மருந்து வாங்க மருத்துவரை கூப்பிட இப்பணம் உதவும் என்று அவள் எண்ணினாள். இரவு 12 மணிக்கு முகம்மது துடிக்க ஆரம்பித்தார்.
அவர் மனைவியை அழைத்து, என் வாழ்க்கையின் கொள்கை இப்போது இறக்கும் சமயம் சிதறுவது போல் தோன்றுகிறது. நான் அடுத்த நாளைக்கென ஒரு பொழுதும் எந்த முன்னேற்பாடும் செய்து வைத்து கொண்டதில்லை. ஆனால் இன்று வீட்டில் பணம் உண்மையானால் தேங்கிவிட்டது என்று அஞ்சுகிறேன். அது அப்பணத்தை உடனே ஏழைகளுக்கு அளித்துவிடு. இல்லாவிடில் வாழ்க்கையின் இந்த கடைசி நாளன்று கடவுளின் முன்னால் வெட்கி தலைகுனிய நேரிடும். கடவுள் என்னை பார்த்து, உன் வாழ்க்கையின் கடைசி நாளன்று பணத்தை மிச்சப்படுத்தி கொள்கையை கைவிட்டாய் அல்லவா என்று கேட்பாரே என்றார். கணவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிந்தது என்று மனைவி பயந்து போனாள். அவள் சட்டென்று 5 தீனாரை எடுத்து அவர் முன் வைத்து, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறிழைத்து விட்டேன். உங்கள் உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் நள்ளிரவில் பணம் தேவைப்பட்டால் யாரிடம் கடன் கேட்பது என்று இப்படி செய்தேன் என விளக்கினாள். முகமது அவளிடம், உனக்கு என்ன பைத்தியமா? நமக்கு ஒவ்வொரு முறையும் கொடுத்தவர், இத்தனை நாள் வரை கொடுத்தவர் திடீரென நிறுத்தி விடுவாரா? நாம் என்றாவது பட்டினி கிடந்திருக்கிறோமா? நமது தேவை ஏதாவது நிறைவேறாமல் இருந்துள்ளதா? காலையில் கொடுப்பவன் மாலையில் கொடுப்பவன் நள்ளிரவில் தர முடியாதவனாகி விடுவானா? நீ வாசலில் போய்ப்பார் என்று கட்டளையிட்டார். அவள் 5 தீனார் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு போனாள். அங்கே ஒரு பிச்சைக்காரன் அவளை பார்த்ததும், எனக்கு 5 தீனார் தேவைப்படுகிறது என்றான். அவள் கையில் இருந்ததை கொடுத்து விட்டாள். அவள் உள்ளே திரும்பியதும் முகம்மது அவளிடம், பார்த்தாயல்லவா, பெற்றுக்கொள்ளவும் அவனே வருகிறான், கொடுப்பதற்கும் அவனே வருகிறான். நாம் தான் தேவையின்றி கவலையை உருவாக்கிக் கொள்கிறோம். கவலையின் தலையில் மாட்டிக்கொள்கிறோம். நாமே மாட்டிக்கொண்டு நாமே கூக்குரலிடுகிறோம். இப்போது என் கவலை நீங்கிவிட்டது. நான் கடவுளின் முன்னால் தலை உயர்த்தி உன் ஒருவனைத்தான் எப்போதும் நம்பியிருந்தேன். வேறு எவரிடமும் எப்பொருளிலும் நம்பிக்கை வைத்ததில்லை என்று கூற முடியும் என்றார். கடவுளை மட்டும் நம்புகின்றவனுக்கு கட்டுப்படுத்த தலைகள் பற்றுகள் கிடையாது. ஆனால் ஒப்புக்காகத்தான் நாம் கடவுளை நம்புகிறோம். நாம் நம்புவது வேறு விஷயங்கள்தான். இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்க், நம் மனைவி, கணவன், நண்பர்கள், குடும்பத்தினர், தந்தை, மகன், அரசாங்கம், இன்னும் எத்தனையோ. நாத்திகன் கடவுளை மட்டும்தான் நம்பாதவனே தவிர அவனும் பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி என்று ஆத்திகனைப் போலவே பல நம்பிக்கைகளை கொண்டுள்ளான். ஆத்திகனின் இலக்கணம் என்ன? அவன் உயிரின் சக்தியாகிய கடவுளை மட்டுமே ஒரே நம்பிக்கையாக கொண்டிருப்பான். கடவுளை மட்டுமே நம்புவான். மனைவி ஏழைக்கு தீனார் கொடுத்து விட்டதை சொன்னதும் முகமது சந்தோஷப்பட்டார். அவர் திருப்தியான குரலில் மனைவியிடம், எல்லாம் சுபமாக முடிந்தது, என்னுடைய நேரம் வந்துவிட்டது, இனி நான் கவலையில்லாமல் புறப்பட முடியும் என்று கூறிவிட்டு போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டார். அப்படியே இறந்து விட்டார். சில நிமிடம் கழித்து மனைவி போர்வையை நீக்கி பார்த்ததில் உயிர் நீங்கிவிட்டது தெரிந்தது. அவர் புறப்படுவதை 5 தீனார் பணம்தான் தடுத்தது போலிருந்தது. அப்பணத்தை அவர் சுமையாக, தன்னை கட்டி போடும் சங்கிலியாக நினைத்தார். பேச்சுவாக்கில் நாம் சுதந்திரம் அடைவதை விரும்புவது போல்தான் சொல்கிறோம். ஆனால் விடுதலைக்காக நாம் செய்யும் ஏற்பாடுகளே நம்மை அடிமைப்படுத்தி விடுகின்றன. மனிதன் ஏன் பணம் திரட்ட விரும்புகிறான்? சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றுதானே. பணத்தால் சுதந்திரம் கிடைப்பதாக அவன் நினைக்கிறான். பணம் இருந்தால் எங்கே வேண்டுமானாலும் போகலாம். பெரிய ஹோட்டலில் தங்கலாம், விமானத்தில் பயணிக்கலாம், மாளிகையில் வசிக்கலாம். விரும்பிய பெண் கால் பிடித்து விடுவாள். அவன் இஷ்டப்பட்டதை எல்லாம் செய்யலாம். ஆனால் பணத்தை சம்பாதிக்க மேற்கொள்ளும் முயற்சியாலேயே அவன் கட்டப்பட்டு விடுகிறான்.
பணத்தின் சுமை அதிகரித்து நெஞ்சை அழுத்துகிறது. சாதாரண சுதந்திரத்திற்கே இந்த பாடு எனில் மோட்சமாகிய பரம சுதந்திரம் பெற எத்துணை முயற்சி தேவை. அஷ்டாவக்கிரர் கூறுகிறார், ஜனகரே, உமது பேச்சிலிருந்து நீர் முழுமையாக விடுதலை பெற்றுவிட்டதாகத்தான் தெரிகிறது. இவ்வுலகத்தில் உமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பரலோகம் பற்றியும் நாட்டம் இல்லை. உலகிலும் எதற்கும் ஆசைப்படவில்லை. சுவர்க்கத்திலிருந்தும் எதையும் பெறும் எண்ணம் இல்லை. ஆகவே உமக்கு விவேகம் கிடைத்து விட்டதாகவே தோன்றுகிறது. நிரந்தரம் எது, தற்காலிகம் எது, சாரம் எது, சக்கை எது, இந்த வேற்றுமை உமக்கு புரிந்துவிட்டது. சத்தியத்தின் தரிசனம் கிடைத்திருக்கும். ஆனால் மோட்சத்தை விரும்புகிறவன் மோட்சத்திடமே பயப்படும் ஆச்சரியமான விஷயம் உமக்கு தெரியுமா? உமது மனத்திலும் அந்த பயம் உண்டா? அப்படி பயப்பட்டால் நீர் பேசும் ஞானமெல்லாம் வெற்றொளி. அந்த பயம் காரணமாக நீர் கட்டப்பட்ட நிலையிலேயே இருப்பீர். கற்பனை உலகங்களை படைப்பீர். நாம் பயம் காரணமாகத்தான் உலகத்தை படைத்தோம். உலகம் என்பது நமது பயத்தின் விரிவாக்கம்தான். மேலும் வேடிக்கை என்னவென்றால், உன் கடவுளும் சரி, உன் சுவர்க்கமும் சரி, புண்ணியமும் சரி, உன் பயத்தின் விஸ்தரிப்பே ஆகும். நீ புண்ணிய செயல் புரிவது கூட நரக பயம் காரணமாகவே. சுவர்க்கம் நழுவி போய்விடக் கூடாது என்றும் பயம். தேவனங்கையர் கற்பகத்தரு அருவி வெள்ளம் போல் மது கிடைக்காமல் போய்விடும் என்ற பயம். நீ கோயிலுக்கு சென்று தலை தரையை தொடும்படி வணங்கிவிட்டு வருவது பக்தியாலா? நீ கோயிலுக்கு வராவிடில் கடவுள் கோபப்படுவார் என்ற பயத்தால் தானே. உனது மதம் பயத்திலிருந்து தோன்றியது. இதனால் அது அதர்மமாகிவிட்டது. இந்த விஷத்திலிருந்து அமுதம் தோன்றாது. பயத்திலிருந்து தோன்றுவது உலகம். அதை கடவுள், சுவர்க்கம் என்று எந்த பேரில் வேண்டுமானாலும் அழைத்துக்கொள். பயத்தின் மூலம் மோட்சம் எப்படி கிடைக்கும்? அது ஆற்று மணலிலிருந்து எண்ணெய் பிழிய முயல்வதற்கு ஒப்பாகும். அது நடக்காத காரியம். பயமின்மையிலிருந்து அபயம், மோட்சம் கிடைக்கிறது. மோட்ச பயம் என்றால் என்ன? அஷ்டாவக்ரர் ஜனகரிடம், உமது ஆழ்மனத்தில் எங்காவது மோட்ச பயம் உள்ளதா என ஆராய்ந்து பாரும் என்று ஏன் கூறுகிறார்? மோட்ச பயம் என்பது மகாமிருத்யு, மாமரணம் என்ற பயமாகும். சாதாரண சாவிற்கும் அப்பாற்பட்ட முழுமையான சாவு மோட்சமாகும். நீ மோட்சமடைந்தாய் என்பதன் பொருள் நீ முழுமையாக அழிந்து போனாய் என்பதே. அதன்பின் மிஞ்சியிருப்பதே மோட்சம். சாதாரண சாவில் உடல்தான் இழக்கப்படுகிறது. அகங்காரம், இதுவரை வாழ்ந்ததன் பாவ புண்ணிய பலன்கள் அழிவதில்லை. மனம் நீடிக்கிறது. உடல் மட்டும் மாறுகிறது. அணியும் ஆடைகள் மாறுகின்றன. பழைய நைந்து போன துணிகள் தூக்கி எறியப்படுகின்றன. புதிய ஆடைகள் கிடைக்கின்றன. ஆனால் மோட்சத்தில் உடல், பழக்கங்கள், தன்னுணர்வு, மமதை, மனம், நீ அறிந்தவை, நீ அனுபவித்தவை எல்லாம் நீங்கி விடுகின்றன. நீயும் போய்விடுவாய். முழுமையாக காணாமல் போய்விடுவாய். நீ இல்லாத நிலையில், நீ எதிரில் பிரசன்னமாகாத நிலையில் மிஞ்சுகின்ற சூன்யமே மோட்சம் என்பது. அதுவே பரமாத்மா. அதுவே சத்தியம். ஒளி வந்தால் இருட்டு சென்று விடுவதைப் போல் நீ மறைந்து போவாய். மோட்சம் வந்தால் நீ மிஞ்ச மாட்டாய். மோட்சம் என்பது மாமரணம். உபனிஷத நோக்கில் குருவும் மகாமரணம். ஏனெனில் குருவின் மூலமாக நாம் மேற்கொள்ளும் பயணம் மோட்சத்தை நோக்கியே உள்ளது. குருதான் சாகும் கலையை கற்றுத்தருகிறார். அஷ்டாவக்ரரின் சூத்திரப்படி மோட்சத்திற்கு ஆசைப்படுபவர்களும் கூட மோட்சம் என்றால் அஞ்சுகிறார்கள். அவர் சொல்கிறார், ஜனகரே, சற்று ஆழ்ந்து கவனியுங்கள். உமது உள்ளத்திலும் அந்த பயத்தின் ரேகையாவது உள்ளதா என்று பாருங்கள்.
பயம் அணுவளவேனும் இருந்தால் இந்த மோட்ச பேச்சுகள் எல்லாம் வீண். அவை அர்த்தமற்ற உளறல்கள். அவற்றில் சாரமில்லை. உம்முடைய எல்லா ஒலிகளும் அடங்கி போன பின்பே மோட்சத்தின் ஒளி உள்ளே எழும்புகிறது. குரல் மறைந்து போன பின்பே அந்த மகா சங்கீதத்தில் நனையும் நேரம் வருகிறது. நீர் சிம்மாசனத்தை காலி செய்க. அரச இருக்கையில் உட்கார்ந்தபடி மோட்சம் பெற முடியாது. நீர் என்னும் தனித்தன்மை இருக்கும் வரை மோட்சம் கிடையாது. நீர் இல்லாமல் போனால், அழிந்தால், உம்மை இழந்தால் மோட்சம்தான். எப்போதும் மோட்சம் இருந்து கொண்டேதான் உள்ளது. நீர் இருந்த காரணத்தால் அது தென்படவில்லை. நீர் மறைப்பாக, திரையாக இருக்கிறீர். நீர்தான் தடை, நீர்தான் முட்டுக்கட்டை. நான் தான் என் மோட்சத்தை தடுக்கும் நோய் என்பதை உணர்வதுதான் மோட்சத்தின் அர்த்தமாகும். மோட்சம் என்பது உனது முக்தி அன்று, உன்னிடமிருந்து விடுதலை பெறுவதாகும். நான் தான் நோய். நான் தான் மொத்த நோய்க்கும் ஆதாரம். சரி, இப்போது அந்த ஆதாரத்தை கைவிடுகிறேன். நான் இனி இல்லாமல் போவதற்கான ஏற்பாட்டை ஆரம்பிப்பேன். இப்போது இறந்து போக சம்மதிக்கிறேன். மீண்டும் மீண்டும் பிறந்து எல்லாம் பார்த்தாகிவிட்டது. எதுவும் கிடைக்கவில்லை. இழந்ததுதான் மிச்சம். எத்தனையோ பிறவிகள் எடுத்ததால் மோட்ச முயற்சி தாமதித்து விட்டது. ஒவ்வொரு பிறவியும் தோல்வியில் முடிந்தது. அடுத்ததாக, இனி நீ இல்லாமல் போய்விடு. மோட்சத்தின் அர்த்தம் இதுதான். இருந்து பார்த்தோம், தோல்வி அடைந்தோம், இல்லாது போவோம், என்ன நடக்கிறதென பார்ப்போம். இதுதான் மோட்சத்தின் அர்த்தம். அஷ்டாவக்ரர் கேட்கிறார், ஜனகரே, உமது மனத்தில் மோட்சம் குறித்து பயம் ஏதும் உண்டா? உமக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். மோட்சத்திற்கு ஆசைப்படுபவனும் சாவதற்கு பயப்படுகிறான். சாகாமல் மோட்சம் எப்படி சாத்தியப்படும்? மோட்சம் என்பது மாமரணமாயிற்றே. முல்லா நஸ்ருத்தீனும் அவர் மனைவியும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது ரேடியோவில் மல்லாரி ராகம் இசைக்கப்படுவதை கேட்டார்கள். முல்லா, எவ்வளவு அருமையாக உள்ளது என்று பாராட்டினார். எது என்று மனைவி சத்தமாக கேட்டாள். அதைவிட சத்தமாக, முல்லா, எவ்வளவு அருமையாக உள்ளது என்று சொன்னேன் என்றார். மனைவி சிடுசிடுத்தாள். முதலில் இந்த ரேடியோவை நிறுத்துங்கள். நீங்கள் பேசுவது காதில் விழட்டும். ரேடியோவின் புலம்பல் சப்தத்தில் நீங்கள் பேசுவது காதில் விழுந்தால் தானே என்றாள். முல்லா பாராட்டிய மல்லாரி ராகத்தை அவர் மனைவி புலம்பல் என்று விமர்சிக்கிறாள். மோட்சத்திற்கும் ஒரு ராகம் உண்டு. ஒருவருக்கு அது மல்லாரி ராகம் போல இருக்கலாம். இன்னொருவருக்கு அதுவே ஆ என்று கத்தலாகத் தோன்றலாம். பயந்தவர்கள் அதை வீண் அலறல் என்று நினைப்பார்கள். அவர்கள் வீண் அலறலை அர்த்தம் உள்ளதாகவும் அர்த்தம் பொதிந்ததை வெற்றொலியாகவும் நினைப்பவர்கள். அவர்கள் தலைகீழாக நிற்கிறார்கள், சிரசாசனம் செய்கிறார்கள். வெற்றொலி அல்ல என சரியாக புரிந்து கொண்டவர்கள் அதை உடனே மல்லாரி ராகம் போல் மோட்ச ஒளி என்றும் அறிந்து கொள்வார்கள். நீ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் வாழ்க்கை சாரமற்றது என்பதுதான். ஓடு, குதி, ஆர்ப்பாட்டம் செய், கடுமையாக உழை. கையில் எதுவும் வசப்படுவதில்லை. இது பெரிய ஆச்சரியம். அப்படியும் நீ இறக்க விரும்புவதில்லை, அழிய விரும்புவதில்லை. எப்பொழுதும் நான் உயிருடன் இருக்க ஏதாவது உபாயம் சொல்லுங்கள் என்கிறாய். என்றும் உயிர் வாழ்ந்து நீ எதை சாதிக்கப் போகிறாய்? நீங்கள் கிழக்காகச் செல்கிறீர்கள். வழியில் பாலைவனத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி உள்ளதாம். அதன் நீரை பருகுபவன் அமர வாழ்வு பெற்று விடுவான். போகும் வழியில் அதையும் தேடுங்கள். ஒருவேளை உங்கள் கண்ணில் தட்டுப்படலாம். இது கதையாக இல்லாமல் உண்மையாக இருக்கலாம் என்று தெரிவித்தார். சிகந்தரும் தன் படை வீரர்களுக்கு இது சம்பந்தமாக எச்சரிக்கை கொடுத்தார். அந்த நீர்வீழ்ச்சி குறித்து ஏதேனும் செய்தியோ வதந்தியோ கேள்விப்பட்டால் உடனே
தனக்கு தெரிவிக்கச் சொன்னார். ஒரு நாள் செய்தி கிடைத்தது. ஒரு குகையில் அந்த நீர்வீழ்ச்சி உள்ளதாக தகவல் கிடைத்தது. படையை பின்னால் நிறுத்திவிட்டு மெய்காப்பாளர்களையும் விலக்கிவிட்டு சிகந்தர் குகை உள்ளே சென்றார். நீர்வீழ்ச்சியைக் கண்டு ஆனந்தமுற்றார். இதோ இந்த தண்ணீரை பருகி என்றும் சாகாதவன் ஆகப் போகிறேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். உள்ளங்கையில் அந்த நீரை பிடித்து ஏந்திக் கொண்டார். அருகில் ஒரு பாறையில் உட்கார்ந்திருந்த ஒரு காகம் அதை குடிக்காதே என்று கத்தியது. காக்கை பேசுகிறதே என்று சிகந்தர் அதிர்ச்சியடைந்தார். காகம் தொடர்ந்தது, பயப்படாதே, நீ அந்த தண்ணீரை குடிப்பதற்கு முன்னால் நான் சொல்வதை கேட்டுக்கொள். ஏனென்றால் நான் அதை குடித்து பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன். சிகந்தர் அது என்ன சிக்கல் என்று விசாரித்தார். காகம் விளக்கியது. நானும் மிகவும் தேடி அலைந்து இந்த நீர்வீழ்ச்சியை கண்டுபிடித்தேன். நீ மனிதர்களின் அரசன் என்பது போல் நான் காக்கை ராஜா. நான் சாதாரண காக்கை இல்லை. அரச காக்கை என்பதால் நாம் இருவரும் சமம். நான் 1000 காக்கைகளை இங்கும் அங்கும் அனுப்பி இந்த நீர்வீழ்ச்சி உள்ள இடம் கண்டுபிடிக்கச் சொன்னேன். இடம் தெரிந்ததும் இங்கு வந்து தண்ணீரை குடித்தும் விட்டேன். அப்படித்தான் நான் சிக்கிக்கொண்டேன். நான் இறக்க விரும்புகிறேன். ஆனால் பல 100 ஆண்டுகளாக உயிருடன் உள்ளேன். இறக்க முடியவில்லை. பாறையில் தலையை மோதி பார்த்தேன். விஷம் குடித்தேன். கழுத்தில் கயிறு கட்டி கொண்டு தூக்கில் தொங்கி பார்த்தேன். ஆனால் நான் சாக ஒரு உபாயமும் கிடைக்கவில்லை. இந்த தண்ணீர் அவ்வளவு அபாயமானது சிகந்தர். ஆனால் நீ ஏன் இறக்க விரும்புகிறாய் என்று வினவினார் சிகந்தர். இறக்க விரும்பாமல் வேறென்ன செய்வது? தினமும் உணர்ச்சி கொந்தளிப்புகள், ஒரே மாதிரி தொந்தரவுகள். எவ்வளவு காலம்தான் இவற்றையே அனுபவிப்பது? இதனால் எதுவும் கிடைக்கவில்லை. இறப்பவர்களை கண்டால் எனக்கு பொறாமையாக உள்ளது. ஏனெனில் அவர்களுக்கு அமைதி கிடைத்து விடுகிறது. தற்சமயம் என்னை விட அமைதி இல்லாத ஜந்து வேறெதுவும் இருக்க முடியாது. நான் இவ்வளவு சொன்ன பிறகு இந்த நீரை நீ குடிக்க விரும்பினால் உன் இஷ்டம் என்று முடித்தது காக்கை. இதை கேட்டதும் சிகந்தர் கையில் இருந்த தண்ணீரை உதறிவிட்டார். படிகளில் இறங்கி குகையை விட்டு வெளியேறிவிட்டார். இக்கதை உண்மையோ பொய்யோ அர்த்தம் நிறைந்துள்ளது. நீ யோசித்துப் பாரேன். என்றும் நீ இறக்க மாட்டாய் என்றால் அந்த நீண்ட வாழ்க்கையில் நீ என்ன செய்வாய்? வழக்கமான 60-70 வயது வரையிலான வாழ்க்கையை நீ ஒட்டிவிடலாம். இது ஒன்றும் நீண்ட வாழ்க்கை இல்லை. 70 வயது வரை வாழும் மனிதன் சுமார் 25 ஆண்டுகள் தூக்கத்திலேயே கழித்து விடுகிறான். பள்ளிக்கூடம் முதலியவற்றில் படிப்பில் 15-20 ஆண்டுகள் செலவழிந்து விடுகின்றன. சுய நினைவில்லாத வாழ்க்கை காலம் அது. மீதி 20 முதல் 25 ஆண்டுகள் அலுவலகம், தொழிற்சாலை, கடை, வேலை, மனைவி, குழந்தைகள் என்றெல்லாம் 100கணக்கில் தொந்தரவுகள். கோயில்களில் வழிபடல், சடங்குகள் ஆகியவற்றையும் சேர்த்து கொள்ளலாம். 70 ஆண்டு ஆயுளில் உனதென்று உன் கையில் மிஞ்சுவது எவ்வளவு? வாழ்க்கை வீணானது என்று நினைப்பவன் அமரத்தன்மைக்கு ஆசைப்படுவதில்லை. அவன் சொல்லுவான், இறைவா, எனக்கு மகாமரணம் கிடைக்கட்டும். திரும்பவும் பிறக்க தேவையில்லாத சாவாக அது அமையட்டும். இதைத்தான் பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை என்கிறார்கள். இதுதான் கிழக்கத்திய நாடுகளின் சிறப்பான கண்டுபிடிப்பும் பொக்கிஷமும் ஆகும். மேற்கத்திய நாடுகளுக்கு இவ்வளவு முதிர்ச்சி இல்லை. அந்நாடுகள் இன்னும் பொருள்மய வாழ்க்கையில் சலிப்படையவில்லை. கிழக்கு நாடுகள் மிகவும் தொன்மையானவை, முதிர்ந்தவை. அவை பொருள்மயமான வாழ்க்கையில் சலிப்படைந்து விட்டன. இது மேற்கத்திய சிந்தனையாளர்களுக்கு புரிவதில்லை. புத்தர்
மகாவீரர், பதஞ்சலி, அஷ்டாவக்ரர், லாவோத்சு ஆகிய ஞானியர்கள் ஒரே குரலில் எப்படி விடுதலை பெறுவது என்றே கேட்கின்றனர். வாழ்க்கையிலிருந்து விடுதலையா என்று மேற்கத்திய அறிஞர்கள் திகைக்கின்றனர். வாழ்க்கையை ஆயுளை நீட்டிக்க அல்லவா வேண்டும்? அதற்காக புதிய மருந்துகள், புதிய உபாயங்களை ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். மனிதன் நீண்ட நாள் வாழ வேண்டும், அருமையாக வாழ வேண்டும். இவ்வாறு நினைக்கின்ற மேல்நாட்டு அறிஞர்கள் கீழ் திசை அறிஞர்களுக்கு புத்தி பேதலித்து விட்டதா? பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை கேட்கிறார்களே என்று வியக்கிறார்கள். மேல்நாடுகளுக்கு வாழ்க்கை அனுபவம் போதாது. கிழக்கத்திய நாடுகள் வாழ்க்கை குறித்து நீண்ட அனுபவம் பெற்றுள்ளன. அதன் அடிப்படையில் வாழ்க்கை முழுமையாக சாரமற்றது, நீர்க்குமிழி போன்றது, நொடியில் நொறுங்கக்கூடியது, உள்ளே வெறுமையானது, உடைந்தால் சூன்யம்தான் மிஞ்சும். வெங்காயம் போல் உரித்து கொண்டே செல்கையில் மேலும் மேலும் தோள்கள் கிளம்புகின்றன. கடைசியில் கையில் ஒன்றும் மிஞ்சுவதில்லை. எவ்வளவுதான் ஓடினாலும் துள்ளினாலும் எங்கும் போய் சேர மாட்டாய். இருக்கும் இடத்தில் இறந்து போவாய். ஒருவன் 30 ஆண்டுகள், இன்னொருவன் 50 ஆண்டுகள், வேறொருவன் 60 ஆண்டுகள் நடந்தான். எங்காவது போய் சேர்ந்தானா? ஏதாவது முகாம் கிடைத்ததா? முடிவடையாமல் பாதை நீண்டு கொண்டே சென்றது. அலைச்சலுக்கு முடிவில்லை. ஆகவே திருப்தி பெற முடியவில்லை. அதிருப்திதான் பல மடங்காக வளர்ந்து கொண்டே சென்றது. ஏனெனில் மன நிறைவு என்பது உலகில் சாத்தியமில்லை. பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட விரும்புவதே மோட்சம் என்பது அஷ்டாவக்ரர் கூறுகிறார். சற்று கவனித்துப் பார். பூத கண்ணாடி வைத்து வேண்டுமானாலும் ஆராய்ந்து பார். சாவதற்கு துளி கூட பயமே இல்லையா? பயம் எஞ்சியிருந்தால் நீ பேசும் தத்துவ பேச்செல்லாம் வெறும் ஓசை மட்டுமே. பயமின்மை உயிரினுள் இறங்கியிருந்தால் சாவதில் உனக்கு ஆட்சேபனை இருக்க முடியாது. மகாமரணத்திற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியுடன் நடனடி மாடியபடி சாவை நீ வரவேற்கச் செல்ல வேண்டும். இவ்வாறு ஆடிப்பாடி மரணத்தை வரவேற்பவன்தான் வாழ்க்கையை சரியாக அறிந்து கொண்டவனாக இருப்பான். பயந்து கொண்டே நடுக்கத்துடன் சாவை நோக்கிச் செல்பவர்கள் வாழ்க்கையை அறிந்திருக்கவில்லை, அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே சாவின் அர்த்தமும் அவர்களுக்கு தெரியாது. சாவு என்பது விடுதலை, முழு ஓய்வு. இறக்கும் தருவாயில் உனக்கு மீண்டும் பிறக்க வேண்டும் அல்லது மேலும் சில காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நீ மீண்டும் வரத்தான் போகிறாய். உன் விருப்பம் உன்னை மீண்டும் இங்கே இழுத்து வந்துவிடும். விருப்பம் என்னும் மெல்லிய நூல் உன்னை யாருடைய கர்ப்பத்திலாவது கட்டி போடும். இறக்கும் சமயம் எவனொருவன் நான் போகிறேன், ஒருபொழுதும் திரும்பி வரமாட்டேன், இது ஆச்சரியமான விஷயம் என்கிறானோ அவன் அதிர்ஷ்டம் செய்தவன். புத்தர் இத்தகையவனை அநாகாமின், திரும்பாதவன் என்கிறார். இறக்கும் வேளையில் முழுமையாக இறப்பவர்கள், யாத்திரை முடிந்து போனது என்று சொல்பவர்கள், அர்த்தமற்ற ஓட்டமும் ஆர்ப்பாட்டமும் முடிந்துவிட்டது என்பவர்கள், மேற்கொண்டு கனவு காண வேண்டியதில்லை என்பவர்கள் பாராட்டிற்குரியவர்கள். தீரமான மனிதன் அனுபவித்துக் கொண்டும் அவஸ்தைப்பட்டு கொண்டும் இருந்தாலும் எப்பொழுதும் ஆத்மாவை மட்டும் தரிசித்துக் கொண்டிருப்பான். அவன் களிப்பதும் இல்லை, கோபிப்பதும் இல்லை. அஷ்டாவக்ரர் சொல்கிறார், ஜனகரே கவனியுங்கள். ஞானம் கைவரப் பெற்றவன், தீரமான மனிதன் களிப்போ கோபமோ அடைவதில்லை. நஷ்டமா வருத்தமில்லை, லாபமா கூத்தாடவில்லை, கௌரவமா மகிழ்ச்சி இல்லை, அவமதிப்பா சினமில்லை. ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். மேற்கண்ட நிலைகளில் நீர் எப்படி நடந்து கொள்வீர்? நீர் வாழ்க்கையில் தோற்றால், அரசராகிய நீர் ஆண்டியானால் உமது உள்ளம் சரணப்படுமா? ஒரு ரேகை அளவு கூட உமது உள்ளம் தடுமாறுமானால் ஞானம் கிடைத்து விட்டதாக அவசரப்பட்டு அறிவிக்க வேண்டாம். பொருத்தமற்ற அறிவிப்பு ஆபத்தானதும் கூட. ஏன்
நீரே காலப்போக்கில் அது உண்மைதான் என நம்பிவிடுவீர்கள். பிறகு சத்தியம் ஒரு காலத்திலும் உமக்கு வசப்படாது. நீ தவறாக ஞானம் பெற்றுவிட்டதாக பிரமை கொள்ளக்கூடாது என்று குரு எப்பொழுதும் முயலுகிறார். அவரது இந்த முயற்சி கட்டாயமான ஒன்று, கருணையும் நிறைந்தது. ஏனெனில் நமது மனம் அவசர கொடுக்கை, எதையும் சீக்கிரம் ஒப்புக்கு கொண்டுவிடும். அதுவும் கஷ்டப்படாமல் ஒன்று கிடைக்கிறது என்றால் மனம் அதை நம்பிவிடும். இந்த விஷயத்தில் பதஞ்சலியும் அஷ்டாவக்ரரும் வேறுபடுகிறார்கள். பதஞ்சலி சீடர்களை பரிசோதித்ததில்லை. அஷ்டாவக்ரர் கடுமையாக பரீட்சிப்பார். பதஞ்சலி மனிதனை மெதுவாக அங்குலம் அங்குலமாக உயர்த்தி முன்னேற்றுபவர். சாதாரண மனிதனால் எந்த அளவிற்கு முடியுமோ அதற்கேற்பவே அவனை முன்னேற்றுகிறார். தாவி கடத்தல் பதஞ்சலி முறையில் கிடையாது. அம்முறையில் ஒவ்வொரு படியாகத்தான் ஏற வேண்டும். எந்த படி வரை ஏற முடிகிறதோ அதுதான் முயலுபவரின் எல்லை. ஆகவே பதஞ்சலி பரீட்சித்து பார்ப்பதில்லை. ஆனால் அஷ்டாவக்ரர் பரீட்சிக்கிறார். அதற்கான வழிமுறை மேற்கொள்கிறார். அவரது கண்ணோட்டப்படி பூரண ஞான நிலையை அடைய படிவரிசை கிடையாது. திடீரென ஒரு நொடியில், இந்த நொடியிலேயே விடுதலை, முக்தி பெற்றுவிட முடியும் என்கிறார். ஆனால் வேண்டுமென்றே எவனாவது கிறுக்குத்தனமாக தனக்கு ஞானம் கிடைத்து விட்டது என அறிவிக்கலாம். அப்படிப்பட்டவனை வெளியே இழுத்து உரிய இடத்தில் நிறுத்துவதும் குருவின் வேலை. எவன் தனது இயக்கம் நிறைந்த உடலை இன்னொருவனின் உடல் போல் கருதுகிறானோ அவன் பாராட்டாலோ நிந்தையாலோ பாதிக்கப்பட மாட்டான். எவன் தனது உடலை இன்னொருவனின் உடல் போல் கருதுகிறானோ, தனது உடலை கூட தனக்கு சொந்தமென நினைக்கவில்லையோ, மற்றவரின் உடலில் இருந்து நம் உடல் படாமல் நிற்பது போல் எவன் தன் உடலை வேறாக பார்க்கிறானோ, இன்னொருவர் உடலில் அடிபட்டால் நம் உடலை பாதிக்காதது போல், தன் உடலுக்கு கெடுதல் நேர்ந்தால் எவன் பாதிப்படைவதில்லையோ அவன் புகழாலும் பழியாலும் சலனப்படுவதில்லை. ஸ்லோகத்தில் வரும் மகாஷே என்னும் சொல் சிறப்பானது. ஆஷே எனில் அபிப்பிராயம், எண்ணம், லட்சியம் என்று பொருள். ஓஷோ மகாஷே என்பவர் உயர்ந்த சிந்தனை கொண்டிருப்பார். உடல், மனம், தொழில் ஆகிய சராசரி விஷயங்கள் பற்றி நினைத்துக் கொண்டிராமல் அவர் தம்முடைய அனைத்து எதிர்பார்ப்புகளையும் இறைவனின் திருவடிகளில் சமர்ப்பித்திருப்பார். அன்றாட வாழ்க்கையிலும் மக்கள் இச்சொல்லை ஐயா என்ற பொருளில் சாதாரணமாக வடிந்தியாவில் பயன்படுத்துகிறார்கள். இதற்கு நாம் நல்ல அர்த்தம் கொள்ளலாம். மகாஷை வந்திருக்கிறார் எனில் நம்மை சந்திக்க நல்ல எண்ணத்துடன் ஒருவர் வந்துள்ளார், இறைவனின் தூண்டுதலால் வந்துள்ளார் என்று அர்த்தம் செய்யலாம். ஆகவே நாம் அதீதியை, விருந்தாளியை தேவதை என்கிறோம். அதீதி வந்துள்ளார் எனில் கடவுள் வந்துள்ளார் என்று உத்தம குணம் படைத்தவர்கள் நினைப்பார்கள். வந்துள்ளவர் யாராயினும் திருடனாயினும் அவர் மகாஷைதான். ஏதோ உயர்வான சிந்தனையுடன் தான் வந்திருப்பார். அஷ்டாவக்ரர் சொல்கிறார், உயர்ந்த சிந்தனை உடையவன் மகாஷயை புகழ்ச்சி பழி இரண்டாலும் சலனமடைய மாட்டான். ஜனகரே, உம்மை புகழ்ந்தால் மகிழ்வீரா? மகிழ்ச்சி அடைவதும் மனச்சலனத்தின் ஒரு வகைதான். அப்போது அலைகள் போல் உணர்ச்சிகள் எழும்பி கிளர்ச்சி உண்டாகிறது. சுகம், துக்கம், களிப்பு, கோபம் முதலிய எல்லாமே கிளர்ச்சி ஏற்படுத்துகின்றன. மனம் உணர்ச்சி அலைகளால் நிரம்பி தடுமாறுகிறோம். சுகம், துக்கம் இரண்டையும் கடந்தால் குழப்பத்தையும் கடந்தவர்களாவோம். அந்த நிலையில் யாரும் நம்மை சலனப்படுத்த முடியாது. ஜனகரே, உம்மை யாராவது அவமதித்தால் சலனமடைவீரா? புகழ்ந்தால் தடுமாறுவீரா?
புகழ் பழி போன்ற சூழ்நிலைகளில் உம்மிடம் ஏதேனும் மாற்றம் தெரியுமா? நீர் சலனமடைவீரெனில் ஞானம் பற்றி நீர் சொல்வதெல்லாம் சுயமானவை அல்ல. நான் சொன்னதையே நீர் திருப்பிச் சொல்வதாகிவிடும். சத்தியத்தை பிறர் சொன்னதை வைத்துச் சொல்லக்கூடாது. அனுபவத்தில் அறிந்து கூற வேண்டும். அவன் மரணத்திடம் ஏன் பயப்படப் போகிறான்? அவனது ஆர்வம், குதூகலம், பரபரப்பு, அறியாமை ஆகிய எல்லாம் நீங்கியிருக்கும். அவன் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மிஞ்சி இருக்காது. அவனுடைய கேள்விகளின் பயணம் முடிந்துவிட்டது. அவனுடைய கேள்விகள் எல்லாம் பதில் பெற்று வீழ்ந்து போயின. எவன் மனத்தில் கேள்வி எதுவும் பாக்கி இல்லையோ, எவன் உலகை மாயை என பார்க்கிறானோ, ஆராயும் ஆர்வத்தை கைவிட்டானோ, அத்தகையவன் மரணம் நெருங்குவது கண்டு பயப்படவா போகிறான்? சாவு நெருங்கிவிட்டது. உன் வீட்டு வாசல் கதவை தட்டுகிறது. எருமைகளின் மீது சவாரி செய்தபடி யமதூதர்கள் அணுகிவிட்டனர். நீ அவர்களை வரவேற்று அவர்களுடன் செல்ல தயாராகி விடுவாயா? அல்லது உனது மனம் தயங்குமா? கொஞ்சமாவது தயங்கினால் வாழ்வில் இன்னும் நப்பாசை உள்ளதென்றும் உனது சிரத்தை முழுமையானதென்று என்றும் பொருள். இன்னும் நீ முயல வேண்டியுள்ளது. இன்னும் அகப்புரட்சி ஏற்பட்டு விடவில்லை என்று பொருள். நீ பெற்ற அறிவெல்லாம் புத்தியின் வழி வந்ததே என்று உயிரினால் அதை நீ புரிந்து கொள்ளவில்லை. உன் அறிவு மேலோட்டமானது. உள்ளத்தில் ஞான தீபம் ஏற்றப்படவில்லை. 4 மகாத்மாக்களின் மனது மோட்சத்திலும் ஆசை கொள்ளவில்லையோ, தான் பெற்ற ஆத்ம ஞானத்தால் மட்டுமே திருப்தி அடைந்து விடுகிறதோ, அவருடன் சமமாக யாரை ஒப்பிட முடியும்? அவர் ஆசைகளை எல்லை மீறி கடந்து மோட்ச ஆசை கூட இல்லாதவராகி விடுகிறார். மோட்சம் என்பது இருந்தால் என்ன? இல்லாவிட்டால் என்ன என்று நினைப்பது ஆசையின்மையின் இறுதி நிலை. மோட்ச ஆசை கூட நீங்கிவிட்டதும் மோட்சம் கிடைத்து விடுகிறது. ஆசைப்படாதது கிடைத்து விடுவது விசித்திரமான முரண்பாடு. ஒரு சூஃபி துறவி டமாஸ்கஸில் வாழ்ந்து வந்தார். துறவரத்திற்கு முன் பெரும் பணக்காரராக இருந்தார். டமாஸ்கஸில் உலக புகழ் பெற்ற மசூதி உள்ளது. அந்த துறவி பூர்வாசிரமத்தில் இந்த மசூதிக்கு பொறுப்பாளராக விரும்பினார். அது தனது ஆதிக்கத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அது மிகப்பெரிய கௌரவமாக கருதப்பட்டது. டமாஸ்கஸில் அந்த மசூதிக்கு பொறுப்பாளர் பதவிதான் அனைத்திலும் முதன்மையான பதவி. அந்த துறவியிடம் முன்பு செல்வம் குவிந்திருந்ததால் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஆகவே காலையில் மசூதியில் நுழைகின்ற முதல் ஆளாக அவர்தான் இருப்பார். மாலையில் கடைசியாக அவர்தான் வெளியேறுவார். நாள் முழுதும் அவர் மசூதியில் நமாஸ் தொழுகை செய்வார். இவ்வளவு முனைப்பாக அவர் பல மணி நேரம் தொழுகை செய்வதை பார்த்தால் மக்கள் அவரை கூடிய சீக்கிரம் தலை சிறந்த வழிபாட்டாளர் என்று கருதி வேறு யாரையும் விட அவரே மசூதியின் பொறுப்பாளராக இருக்கட்டும் என்று தீர்மானிப்பார்கள். இதுதான் அவரது தொழுகையின் ரகசியம். உண்மையில் அவருக்கு தொழுகையில் லயிப்பு இல்லை. தான் நாள் முழுதும் தொழுவதை மக்கள் பார்க்க வேண்டும் என்பது மட்டுமே அவரது குறிக்கோள். ஜனங்களும் பார்க்கத்தான் செய்தார்கள். மாதங்களாயின. ஓராண்டு முடியும் நிலை. எந்த பலனும் ஏற்படவில்லை. கடவுளிடம் முறையிடலாம் என்றால் அவர் இதுவரை செய்த தொழுகை போலியாயிற்றே, வெளிவேஷமாயிற்றே. ஓராண்டு முடிவடைந்தது. அவர் யோசிக்கலானார். நான் ஓராண்டாக கடைபிடிக்கும் தீவிர தொழுகையை ஊர் மக்கள் அறியவில்லையா? ஒருத்தர் கூட என்னிடம் வந்து என்னை மசூதியின் பொறுப்பாளராகும்படி கேட்டுக்கொள்ளவில்லையே. நான் மேற்கொண்டது வீண் முயற்சி என்று அங்கலாய்த்தபடி அவர் கடவுளை நினைத்து வீட்டிலேயே உண்மையாக பிரார்த்தனை செய்தார். இறைவா, என்னை மன்னித்து விடு. நான் வீணான முயற்சியில் ஓராண்டை இழந்து விட்டேன்.
இந்த ஓராண்டில் உன்னை அடைய வேண்டும் என வழிபட்டிருந்தால் உன் தரிசனம் ஒருவேளை கிடைத்திருக்கும். ஆனால் இந்த முட்டாள்களிடம் கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமில்லை. ஆனால் இவர்களை நம்பிய நானும் முட்டாள்தான். என்னை மன்னித்து விடு என்று உருகினார். பிரார்த்தனையை முடித்தபோது வாசலில் சப்தம் கேட்டு வெளியே வந்தார். ஊர் மக்கள் திரண்டிருந்தனர். என்ன விஷயம் என்று அவர் விசாரித்த போது மக்கள் அவரிடம், 1 வருஷமாக உங்களை நாங்கள் மசூதியில் கவனித்து கொண்டுதான் வருகிறோம். உங்களை விட மேலான நமாஜியை தொழுபவரை நாங்கள் ஒருபோதும் பார்த்ததில்லை. எனவே நீங்கள்தான் நம் மசூதிக்கு பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவே வந்துள்ளோம் என்று தெரிவித்தனர். அவர் அசந்து போனார். இன்றுதான் நான் ஆசையை கைவிட்டேன், அது நிறைவேறுவதும் இன்றே வாய்த்திருக்கிறதே என வியந்த அவர் சுதாரித்துக் கொண்டார். அவர் பதிலுக்கு, நண்பர்களே, என்னை மன்னியுங்கள். நான் ஓராண்டாக இப்பதவிக்கு ஆசைப்பட்ட போது நீங்கள் எல்லாம் எங்கே போயிருந்தீர்கள்? இப்போது நான் ஆசையை துறந்து விட்டதும் நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். ஆசையை துறப்பதால் இத்துணை மகத்தான பலன் கிடைக்குமெனில் இனிமேல் நான் எதற்கும் ஆசைப்பட மாட்டேன் என்று கூறி உள்ளே சென்று விட்டார். அது மட்டுமல்ல, அன்று ஏற்பட்ட ஞானோதயம் காரணமாக அவர் சொத்து சுகத்தை கைவிட்டு ஆண்டியானார். காசில்லா முதலாளி என்று புகழ் பெற்றார். பிறகு அவர் மோட்சத்திற்கு கூட ஆசைப்படவில்லையாம். ஆசைப்படும் பழக்கத்தையே கைவிட்டார். அவர் இறந்தபின் ஒரு முதியவரின் கனவில் தோன்றினார். முதியவர் அவரிடம் சுவர்க்கத்தில் என்ன நடந்ததென விசாரித்தார். ஏனென்றால் காசில்லா முதலாளி மரித்த அன்று ஹசன் என்ற புகழ்பெற்ற துறவியும் இறந்து போயிருந்தார். ஆகவே முதியவர், நீங்கள் இருவரும் ஒன்றாக ஒரே சமயம் இறந்ததால் ஒன்றாகவே சுவர்க்க வாசலை அடைந்திருப்பீர்கள். உள்ளே செல்ல யாருக்கு முதலில் அனுமதி கிடைத்தது என்று வினவினார். காசில்லா முதலாளி சொன்னார், முதலில் நான் தான் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டேன். அது என்னை வியப்பில் ஆழ்த்தியது. நான் கடவுளிடம் காரணம் கேட்டேன். ஏனெனில் ஹசன் என்னை விட அறிவாளி, மகாஞானி. நானே அவரிடம் பாடம் கேட்க போனதுண்டு. கடவுள் சொன்னார், ஆம், அந்த ஹசன் பெரிய ஞானிதான், உன்னை விட தியாகசீலன்தான். ஆனால் அவன் மனத்தில் மோட்ச ஆசை இருந்தது. உன் மனத்திலோ லவலேசமும் எதற்கும் ஆசை இல்லை. ஆகவே நீதான் முதலில் நுழையும் உரிமை பெற்றவனாகிறாய். ஒருவன் மோட்ச விருப்பத்தை கைவிட்டான். மோட்சத்திற்கு கூட ஆசைப்படவில்லை. ஆத்ம ஞானத்தால் திருப்தி அடைகிறான். தன்னிலேயே நிறைவை உணர்கிறான். எதுவும் வேண்டும் என்று கேட்பதில்லை. நானாக இருப்பதே போதும் என்பதை விட அதிகம் என்று கூறுகிறான். இதைவிட வேறு என்ன தேவை என்று கேட்கிறான். நான் என்னை நன்றாக முழுமையாக அறிந்து கொண்டதால் எனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது என்கிறான். அத்தகையவனுக்கு சமம் யாரும் இருக்க முடியாது. அவனை யாருடனும் ஒப்பிட முடியாது. ஆகவே ஜனகரே, உமது மனத்தில் மோட்ச ஆசை ஒட்டி கொண்டிருக்கிறதா? முக்தி அடைய வேண்டும் என்ற ஆசை தோன்றுவதில்லையா? உமக்கு ஆத்ம ஞானம் கிடைத்து விட்டதாக சொல்கிறீரே, அதில் பூரண திருப்தி அடைந்து விட்டீரா? இனி வேறெதுவும் உமக்கு தேவையில்லையே. வேறெதுவும் கேட்க மாட்டீரல்லவா? கடவுள் உம்மெதிரே தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும்? நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று அறிவித்தால் நீர் எதுவும் வேண்டும் என கேட்பீரா? அல்லது மிக்க நன்றி, நீங்கள் ஏற்கனவே எனக்கு எல்லாமும் வழங்கியிருக்கிறீர்கள், ஆகவே எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்வீரா? தயங்காமல் சொல்வீரா? மனத்துள் சிறிதளவு கூட போராட்டம் இருக்காதா? கடவுளே, கேட்கும் பொழுது வாங்கிக் கொண்டால் என்ன? தப்பு என்று உமது மனம் இடித்து கூறாதா? எத்தனையோ பிறவிகளாக முயன்று ஆசைப்பட்டு இப்பொழுது சுபவேளை வந்துவிட்டது. வரம் வாங்கிக்கொள்,
கேட்பதை வாரிக் கொடுக்க எனது கை வாதஹஸ்தம் தயாராக உள்ளது என்று கடவுள் தாமாகவே கூறுகிறார். உமது பையை நிரப்ப எதிரே நிற்கிறார். உமது மனம் பையை திறக்க தூண்டுமா, தூண்டாதா? ஜனகர் தனது நிலையை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக அஷ்டாவக்ரர் இவ்வாறெல்லாம் பேசுகிறார். எவன் தன் கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் அடிப்படையில் சாரமற்றவை என்பதை அறிந்துள்ளானோ, தீரமான புத்தியுடைய அவன் எது ஏற்கத்தக்கது, எது கைவிடத்தக்கது என்று ஏன் பிரித்து பார்க்க போகிறான்? இது மிகவும் முக்கியமான சூத்திரமாகும். அஷ்டாவக்ரர் கூறுகிறார், ஜனகரே கவனிக்கவும், மனோதிடமுள்ள மனிதன் பணத்தில், மோட்சம் பெறுவதில், பேரரசு, மாளிகை, செல்வம் ஆகியவற்றை விஸ்தரிப்பதில் விருப்பம் வைக்க மாட்டான். இதை கேட்டதும் நானும் அம்மாதிரியே எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட வேண்டுமா என்னும் கேள்வி உமது மனத்தில் எழலாம். தீரமான மனிதன் சுகம் வசதிகளுக்கு ஆசைப்பட மாட்டான் என்பதால் நானும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு காட்டுக்கு போய்விடலாமா என்ற எண்ணம் உமது மனத்தில் தோன்றினால் நீர் இன்னும் திடபுத்தியுள்ளவராக ஆகவில்லை என்றுதான் அர்த்தம். திடபுத்தி உள்ளவன் பெறுவதிலும் வைத்துக் கொள்வதிலும் மட்டுமல்ல, தியாகம் செய்வதிலும் ஆர்வம் கொள்ள மாட்டான். ஜனகரே, உமது உள்ளத்தில் போகம், அனுபவிக்கும் ஆசை மிஞ்சியுள்ளதா என்று ஆராய்ந்து பாரும். இது முக்கியமான சூத்திரம். போக ஆசை வேண்டுமானால் நீங்கி இருக்கலாம். தியாகம் செய்ய துடிப்பதும் ஒரு வகையான ஆசையே. தியாகம் என்பது போகத்தின் இன்னொரு வகைதான். போகத்தின் தலைகீழாக நிற்பது தியாகம். இரண்டிற்கும் இடையே வேறுபாடு இல்லை. போகம் சொல்கிறது பிடி, தியாகம் சொல்கிறது விடு. ஆனால் எதை பிடிப்பது, எதை விடுவது என்ற கேள்விக்கு ஒரே பதில்தான். பெண், பொன், செல்வம் என்பதுதான் அந்த பதில். போகம் பெண்ணையோ ஆணையோ ஜோடி சேர்த்து கொள்ளச் சொல்கிறது. தியாகம் அதை எதிர்க்கிறது. ஆக பார்வை பெண் அல்லது ஆண் மீதே பதிந்திருக்கிறது. போகம் சொல்லுகிறது மேலும் மேலும் பணம். தியாகம் சொல்கிறது மேலும் மேலும் தானம். இரண்டுமே மேலும் என்பதற்குத்தான் அழுத்தம் தருகின்றன. போகியையும் திருப்திப்படுத்த முடியாது, தியாகியையும் திருப்திப்படுத்த முடியாது. போகி இன்னமும் அனுபவிக்க வேண்டியுள்ளது என்பான், தியாகி இன்னமும் கைவிட வேண்டும் என்பான். இருவர் பார்வையும் இன்னமும் என்பதில்தான் பதிந்திருக்கிறது. போகி நிம்மதியின்றி படபடப்பாக உள்ளான். கார் உள்ளது, ஆனால் பெரிய கார் வேண்டும். வீடு உள்ளது, ஆனால் பெரிய வீடாக வேண்டும் என்பான். தியாகி சொல்வான், உணவை விட்டேன், உபவாசம் இருந்தேன், இது போதாது. தியாகம் செய்தேன், இது போதாது. கைவிடுவதற்கு இன்னும் எவ்வளவோ உள்ளது. கோபத்தையும் மாயையையும் விட்டேன், மோகத்தை விட வேண்டும். கிளறவும் பார்ப்பதை, அகங்காரத்தை விட வேண்டும். இந்த இன்னமும் மேலும் என்பதற்கு முடிவில்லை. திடபுத்தி பெற்றுவிட்டவன், ஆகவே பொறுமையானவன், சாந்தமடைந்தவன், அறிவு பெற்றவன் எல்லாவற்றையும் காட்சிகள் என்றே பார்க்கிறான். ஆகவே எதையும் கைப்பற்ற வேண்டும் என்றோ விட்டுவிட வேண்டும் என்றோ அவனுக்கு தோன்றுவதில்லை. போகிக்கும் தியாகிக்கும் இடையே அதிக வேறுபாடில்லை. அவர்கள் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவர்கள், ஒரே தர்க்கத்தின் இரண்டு விளக்கங்கள் போன்றவர்கள். உண்மையான தீர புருஷன் இரண்டு நிலைகளையும் கடந்தவனாக இருப்பான். அஷ்டாவக்ரர் வைக்கும் பரீட்சை மேன்மேலும் கடினமாகிக் கொண்டே போகிறது. ஜனகரை மேன்மேலும் இறுக்கமாக கட்டுகிறார். தப்பி ஓட வழிவிடவில்லை,
முதலில் அஷ்டாவக்கிரர் போகத்தை, இன்பங்களை கண்டித்தார். ஆகவே ஜனகர் தப்பி ஓட ஒரு வழி இருந்தது. பணம், பதவி, வசதிகள், ராஜ்யம், அரண்மனை ஆகியவற்றை ஞானி தன்னிடம் வைத்துக் கொள்ள மாட்டான் என அஷ்டாவக்கிரர் சொல்வது சரிதான் என்று ஜனகரும் ஒப்புக்கொள்ள கொண்டார். இவற்றை நான் உதறி தள்ளிவிடுகிறேன், இதன் மூலம் மாயையிலிருந்து தப்பித்து விடுவேன் என்று நினைத்தார். அஷ்டாவக்கிரர் சொல்கிறார், ஜனகரே, நீங்கள் விழிப்பு பெற்று விட்டதாக அறிவித்தீரே, அது உண்மையெனில் உலகப் பொருள்களை நீர் கைவிட வேண்டும். ஏனெனில் விழிப்பு பெற்ற மனிதன் இவற்றில் விருப்பம் வைக்க மாட்டான். ஆனால் இங்கும் அகங்காரம் உள்ளது, ஆனால் நுணுக்கமாக செயல்படுகிறது. எல்லாவற்றையும் கைவிடவும் அகங்காரம் ஒப்புக்கு கொள்ளும். ஜனகர் நினைத்திருப்பார், தியாகம்தான் நான் ஞானம் பெற்றதன் உரைகள் எனில் நான் அதற்கு உடன்படுகிறேன். உடைமைகளை விட்டு செல்கிறேன். இதோ ராஜ்யத்தை துறக்கிறேன். நான் கிளம்பிவிட்டேன். ஆனால் இதனால் ஒன்றும் நிரூபணமாகிவிடாது. சாம்ராஜ்யம் வேண்டாம் என்றதும் அது கனவு பொருளாகிவிடாது. கனவை பிடித்து நிறுத்தவும் முடியாது. அதை வேண்டாம் என்று உதறவும் முடியாது. ஒருவன் உன்னிடம் வந்து லட்சக்கணக்கில் பணம் தியாகம் செய்திருப்பதாக கூறினால் அங்கே உண்மையில் தியாகம் இல்லை, கூட்டல் கணக்குதான் உள்ளது. அவன் இன்னமும் கணக்கு போடுவதை தொடர்கிறான் என்றும் பணம் அவனை இன்னமும் கட்டி போட்டுள்ளது என்றும் நீ உறுதியாக அறியலாம். என் மூத்த நண்பர் ஒருவர் தானமாக லட்சக்கணக்கில் பணம் கொடுத்திருக்கிறார். பிறகு பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. எனினும் நான் அவரை எப்பொழுது சந்திக்கப் போனாலும் அவர் எப்படியாவது தன் பேச்சில் தான் லட்சக்கணக்கில் தியாகம் செய்ததை புகுத்தி விடுவார். உதைத்து தள்ளினேன் பணத்தை என்று கர்வமாக சொல்வார். 2-3 முறை அவர் பெருமையடித்துக் கொண்டதை பொறுத்து கொண்ட நான் ஒரு முறை அவரிடம், இப்படி உதைத்து தள்ளி எவ்வளவு காலமாகியிருக்கும் என்று வினவினேன். அதுவா, சுமார் 30-35 வருஷங்களுக்கு முன்னால் லட்சக்கணக்கான ரூபாயை உதைத்து வெளியே தள்ளியிருக்கிறேன். நான் விளக்கினேன், நீங்கள் பணத்தை உதைத்தீர்கள், ஆனால் அதன் மீது உதைப்படவில்லை. அதையே ஏன் அடிக்கடி சொல்லுகிறீர்கள்? 30-35 வருஷம் பழையதாகி போன விஷயத்தை ஏன் மீண்டும் கிளப்புகிறீர்கள்? அந்த லட்சம் பற்றிய கணக்கு இப்பொழுதுமா நீடிக்கிறது? முன்பு உங்களிடம் லட்சக்கணக்கில் பணம் உள்ளதென வீராப்பாக நடந்து கொண்டிருப்பீர்கள். இப்போதோ எல்லாவற்றையும் உதைத்து வெளியேற்றி விட்டதாக கர்வம் கொள்கிறீர்கள். பணம் வெளியேறி இருக்கலாம், ஆனால் கர்வம் அப்படியேதான் இருக்கிறது. இந்த இரண்டாவது கர்வம் பணம் வைத்திருந்த காலத்து கர்வத்தை விட ஆபத்தானது. ஏனென்றால் முதலாவது கர்வம் வெளிப்படையாக தெரிந்தது. இரண்டாவது கர்வம் மிக நுணுக்கமானது, வெளியில் தென்படுவதில்லை. இதுவரையிலும் ஜனகர் நழுவுவதற்கு அஷ்டாவக்கிரர் தியாக கதவை திறந்து வைத்திருந்தார். இப்போது அதையும் மூடிவிட்டார். இனி ஜனகர் தப்பிக்க வழி ஏதுமில்லை. விழிப்பு பெறுவது ஒன்றுதான் மிஞ்சி உள்ளது. ஆகவே தனக்கு ஞானம் ஏற்பட்டது உண்மையான நிகழ்ச்சியா என்பதை மேற்கண்ட போகம் தியாகம் முறையில் ஆராய்ந்து சொல்ல வேண்டும். உண்மையில்லையெனில் ஒப்புக்கொண்டு விடுவதைத் தவிர வேறு மாற்று இல்லை. எல்லாம் மாயையாக தெரிந்தால் ஒருவன் எதை விடுவான், எதை பிடிப்பான்? இல்லாத ஒன்றை எப்படி பிடிப்பது, எப்படி விடுவது? திடபுத்தியுள்ளவன் தங்கத்தை மண் என்று சொல்ல மாட்டான். அவனை பொறுத்தவரையில் தங்கம் வேறு, மண் வேறு. ஆனால் இரண்டுமே சாரமற்றவை. மாளிகைக்குள்ளே வசித்தாலும் சரி, வெளியே வாழ்ந்தாலும் சரி, இரண்டுமே கனவுதான். பணக்காரனுக்கு வரும் கனவு, ஏழையின் கனவு, வெற்றி கனவு, தோல்வி கனவு எல்லாமே கனவுதான்.
ஒரு கனவிற்கு எதிரான அர்த்தமுள்ள கனவு வந்தாலும் பயனில்லை. ஒரு கனவில் நீ திருடன், இன்னொரு கனவில் நீ துறவி என்று வந்தாலும் இரண்டுமே கனவுதான். இரண்டிற்கும் மதிப்பில்லை. ஏனெனில் நீ உண்மையில் திருடனும் இல்லை, சாதுவும் இல்லை. இன்னொன்று, எதனுடனோ நீ ஒன்றியிருக்கும் வரை, உன்னை அதுவாக அவராக நினைக்கும் வரை பிரமை பிடித்தவனாக இருப்பாய். உண்மையில் நீ பரம சூன்யம், பரம உணர்வு, பரம சாட்சி. போகத்தை போன்றே தியாகமும் ஒரு செயல்தான். அஷ்டாவக்கிரரின் புரட்சி சூத்திரம் சொல்வதென்ன? கர்த்தாவோ போக்தாவோ செய்பவனோ அனுபவிப்பவனோ கிடையாது. நீ சாட்சியாக இருந்துவிடு. பிடிப்பது போன்றே விடுவதும் ஒரு செயல்தான், நடவடிக்கைதான். இந்த இரண்டிலுமே நீ கர்த்தா ஆகிறாய். ஆகவே இந்த இரண்டு நிலைகளிலும் அகங்காரம் தோன்றுகிறது. செயல் புரிந்தால் அகங்காரம் விளைவதால் நீ சாட்சியாகிவிடு. மனிதன் சூழ்நிலையால் தனக்கு கிடைக்கும் பொருள் குறித்து வருந்துவதோ மகிழ்வதோ இல்லை. உள்ளத்தின் கஷாயத்தை விடுதல் என்பதன் பொருள் உள்ளத்தில் தேங்கியவற்றிற்கு நான் பொறுப்பல்லன் என்று உணர்தலாகும். அத்தகையவன் விளக்கேற்றி நான் பிரகாசம் மட்டுமே, வேறெதுவும் இல்லை. கோபமோ மோகமோ என்னுடையதன்று. பிடிப்பதும் விடுவதும் என் செயல்கள் அல்ல. போகமும் தியாகமும் என்னுடையவை அன்று என நினைப்பான். இனிமேல் உள்ளத்தில் எந்த போராட்டமும் கிடையாது. ஏனெனில் அங்கே இரண்டு என்ற தன்மை மிஞ்சி இருக்கவில்லை. சாட்சி மட்டும்தான் மிச்சம். சாட்சி என்பது எப்பொழுதும் ஒன்றுதான், ஒற்றைப்படைதான். சாட்சி மனப்பான்மை கொண்டவன் உள்ளத்தில் போராட்டம் இருக்காது, ஆசையும் இருக்காது. இப்படி நடைபெற வேண்டும், அப்படி நடைபெற வேண்டும், இது கிடைக்கட்டும், அது கிடைக்கட்டும் என்று எதற்கும் ஆசைப்பட மாட்டான். நேற்று என்பது போராட்ட நாள், நாளை என்பது ஆசைப்படும் நாள். நான் இதுவரை எப்படியெல்லாம் இருந்தேனோ அதெல்லாம் கனவு என்று சொல்பவன் கடந்த காலத்தின் பாதிப்பிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டான். ஒருவன் எல்லா ஆசைகளையும் கைவிட்டு நான் எப்படி உள்ளேனோ அதுவே போதும், இன்னும் வேறு விதமாக நான் ஆக வேண்டியதில்லை, நான் எங்கும் போக வேண்டியதில்லை, நான் உள்ள இடமே என் வீடு, எங்கே உள்ளேனோ அதற்கேற்ப இருப்பது என் சுபாவம், எப்படி உள்ளேனோ அப்படி இருக்கத்தான் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, அது வேறு விதமாக அமைவதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அவன் எதிர்காலத்தின் தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டான் என்று பொருள். இவ்வாறு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் துடைத்து நீக்குபவன் சாஸ்வதத்தில் நிலைத்த தன்மையில் பிரவேசித்து விடுகிறான். அவனுக்கு தற்செயலாகவோ அதிர்ஷ்டத்தாலோ சுகமோ துக்கமோ எது கிடைத்தாலும் ஏற்கிறான். இதை புரிந்து கொள்ளவும், இந்த சூத்திரத்தை நினைவில் வைக்கவும் மறக்காதே. இதுவே ஆட்சி கோட்பாடு. இது தலைவிதி கோட்பாட்டிலிருந்து வேறுபட்டதாகும். அஷ்டாவக்கிரர் சொல்கிறார், அவனுக்கு சுகமோ துக்கமோ எது கிடைத்தாலும் அது தெய்வாதீனமானது, கடவுளின் விருப்பம், கண்ணுக்கு புலப்படாத சக்தியின் இஷ்டம் என்பான். தன்னால் சுகமோ துக்கமோ விளைந்தது என்று கூற மாட்டான். நான் பார்வையாளன் மட்டுமே என்பான். ஒன்று கிடைப்பதும் கிடைக்காததும் கடவுளின் லீலை. பிறகு கிடைத்த பொருளில் சுகமோ துக்கமோ இருக்காது. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட பின் கடைசி நேரத்தில் கூறினார், உன் விருப்பமே நிறைவேறுவதாக. என் விருப்பத்தை நீ கேட்க வேண்டியதில்லை. என் பேச்சில் நீ கவனம் செலுத்தாதே. ஏனெனில் நான் என்ன சொன்னாலும் அது தவறாக இருக்கும். நீ சொல்ல உள்ளதே சரியாக இருக்கும். எனக்கு விருப்பமோ இல்லையோ
உன் விருப்பம் எதுவோ அப்படியே நடக்கட்டும். நீ கடவுளை பிரார்த்தனை செய்யும் போது இப்படி உதவு, அப்படி செய் என்று கேட்டுக்கொண்டால் அந்த வழிபாடு மாசடைந்து விடுகிறது, சேதமடைந்து விடுகிறது. வழிபடுதல் என்பதே அர்த்தம் இழக்கிறது. ஏனெனில் நீ கடவுளுக்கு ஆலோசனை கூறத் தொடங்குகிறாய். நீ கடவுளை பார்த்து, நான் உன்னை விட அறிவாளி, உன் செயல்பாடுகள் சரியில்லை என்று கூறுவதற்கு சமம். ஒரு சூபி சம்பிரதாய பக்தருக்கு 2 மகன்கள், இரட்டையர்கள், லட்சணமானவர்கள். அவரது முதுமையில் பிறந்தவர்களானதால் அவர்கள் மீது எல்லை மீறிய பாசம் வைத்திருந்தார். ஒரு நாள் அவர் மசூதியில் பேருரை நிகழ்த்திவிட்டு வீடு திரும்பினார். உடனே அவர் மனைவியிடம் மகன்கள் எங்கே என்று கேட்டார். சிறு வயதிலிருந்தே மகன்கள் அவர் உரையாற்றும் சமயம் மசூதிக்கு வருவார்கள். அன்றைய தினம் அவர்கள் வரவில்லை. மனைவி சொன்னாள், எங்கேயாவது விளையாடப் போயிருப்பார்கள், நீங்கள் சாப்பிட்டு முடியுங்கள். தினமும் மகன்களுடன் சேர்ந்து சாப்பிடுபவர் மனைவியின் வற்புறுத்தலால் உணவை முடித்து கொண்டார். மறுபடியும் மகன்களை பற்றி விசாரித்தார். மனைவி சொன்னாள், அதற்கு முன்னால் நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதன் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ பொருளை என்னிடம் அடகு வைக்கிறான். அப்பொருள் 2 வைரங்கள் என்று வைத்துக் கொள்வோம். இன்று அவன் வாங்கி கொண்டு போக வந்திருந்தானெனில் அவற்றை நான் திருப்பித் தர வேண்டுமா வேண்டாமா? சூபி பக்தர் சொன்னார், இது கூட யாரிடமும் கேட்க வேண்டிய கேள்வியா என்ன? அவனுடைய வைரங்களை அவனிடம் திருப்பித் தரத்தான் வர வேண்டும். இதில் என்னிடம் கேட்பதற்கு என்ன இருக்கிறது? நமக்கு இந்த விஷயத்தில் என்ன சம்பந்தம்? நீ ஏன் இதையெல்லாம் கேட்கிறாய்? நல்லதாக போயிற்று, உங்கள் கருத்தை அறியவே கேட்டேன் என்று கூறியபடி மனைவி அவரை பக்கத்து வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். அங்கு ஓர் அறையில் மகன்கள் 2 பிணமாக கிடந்தனர். அவர்கள் பக்கத்து வீட்டிற்கு போனபோது ஓரிடத்தில் மேற்பகுதி இடிந்து தலையில் வீழ்ந்ததால் மரணம் ஏற்பட்டது என்று தெரியவந்தது. கணவர் புரிந்து கொண்டார். மனைவியை பார்த்து, நீ செய்தது சரிதான். கடவுள் சக்தியோ கண்ணுக்கு தெரியாத சக்தியோ தற்செயல் நிகழ்வோ 20 ஆண்டுகளுக்கு முன் நமக்கு 2 வைரங்கள் கொடுத்தது. இன்று அவற்றை திருப்பி கொண்டு விட்டது. நடுவில் நாம் யார்? மகன்கள் இல்லாத போதும் நம் வாழ்க்கை நடைபெற்றது. மகன்களை பெற்று இழந்ததால் நாம் அந்த பழைய வாழ்க்கைக்கே திரும்புகிறோம். இவர்கள் நடுவில் சிறிது காலம் இருந்துவிட்டு போனார்கள், அவ்வளவுதான் என்று கூறினார். நான் என்ற பிரமை மேலோங்குகிறது. எந்த நிகழ்ச்சியும் எத்தனையோ சக்திகள் இணைந்து நிகழ்கிறது. நான் பார்வையாளன் மட்டுமே என்பதை ஆழமாக புரிந்து கொண்டால் சாட்சி உணர்வு பிறப்பெடுக்கிறது. அவ்வுணர்வு சலனமற்ற புகையற்ற தீபமாக நமக்குள் பிரகாசிக்கிறது. அஷ்டாவக்ரர் சொல்கிறார், ஜனகரே, நான் கூறியவற்றுடன் உம்மை ஒப்பிட்டு பார்க்கவும். உமது அறிவிப்பு இவற்றுடன் ஒத்துப் போகிறதென்றால் சிறப்பான அறிவிப்புதான். அவ்வாறு இல்லாவிடில் உமது அறிவிப்பை திரும்பப் பெறுங்கள். பொய்யான அறிவிப்புகள் ஆபத்தானவை. என் பேச்சை கேட்டு அதனால் ஒன்றை நம்ப வேண்டாம். நீரே சுயமாகவே சத்தியத்தில் விழிப்பு கொள்க. என் விழிப்பு, என் உள்ளொளி உமக்கு உரிமையாகாது. என் கண்கள் எனக்கு உதவும். என் கால்களால் நான் நடப்பேன். உமக்கு உம்முடைய கால்கள், உம்முடைய கண்கள், உம்முடைய உள்ளொளிதான் தேவை. நீர் என் சிறப்பியல்பால் பாதிக்கப்படவில்லை என்பதை தெளிவாக்கிக் கொள்ளவும். ஜே கிருஷ்ணமூர்த்தி நாம் யாராலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை எப்பொழுதும் வலியுறுத்தி இருக்கிறார். அவர் சொல்வது சரி. அவர் கருத்து அஷ்டாவக்ரரின் சூத்திரம்தான். இதையே நானும் சொல்கிறேன்.
நான் பேசுவதை கேளுங்கள், ஆனால் அது போதாது. பேச்சை கேட்டபடியே விழிப்புக் கொள்ளுங்கள். நான் சொல்வதை மட்டுமே பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து விடாதீர்கள். அப்படி செய்தால் கூண்டுதான் கையில் மிஞ்சும், பற்றி பறந்து அல்லது இறந்து போயிருக்கும். நான் பேசுவதை உடனே திறந்து ஆராயுங்கள். உங்களுக்கேற்றபடி மாற்றிக்கொண்டு சீரணியுங்கள். என் பேச்சை அப்படியே ஏற்றால் அசீரணம் விளையும். ஆகவேதான் உமக்கேற்றபடி மாற்றிக்கொண்டால் சீரணிக்க முடியும். அது உமது இரத்தமாக ஆகட்டும், இரத்தத்தில் பிரவாகிக்கட்டும். உமது எலும்பாக, தசையாக, உயிராக ஆகட்டும். வெறும் நம்பிக்கை அசீரணம், சிரத்தை சீரணம். நம்பிக்கை ஒரு சுமை, சிரத்தை எல்லா சுமையிலிருந்தும் விடுதலை. ஹரி ஓம் தத் சத்.